எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் தீபக் ஆர். நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் வந்து 2012 இருந்து 2017 வரைக்கும் 6 யுபிஎஸ்சி அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 6 மெயின்ஸ் கண்டினியூஸா கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து என்னோட ஆப்ஷனல் வந்து தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் எத்திக்ஸ். எனக்கு பேசிக்கலாகவே எனக்கு சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதனால பேசிக்காக எனக்கு தமிழ்லையும் எத்திக்ஸ்லையும் கொஞ்சம் ஹோல்டு இருக்கு. அதனால இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதனோட இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து திருக்குறள் சொல்லும் அறம், எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள். எனக்கு இது சொல்லப்பட்டுச்சு. அதாவது டோட்டல் டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் ஆஸ்பிரன்ஸில் வந்து 20% தமிழ் மீடியமாக இருப்பாங்க, மிச்சம் இங்கிலீஷ் மீடியமாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு மேக் மை ப்ரெசன்டேஷன் இன் பைலிங்குவல் வே. 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். என்னோட ப்ரெசன்டேஷனும் அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் வந்து இன்ட்ராக்டிவ் கிளாஸில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தட் ஐ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ கேன் அடாப்ட் மை வே ஆஃப் டீச்சிங் அக்கார்டிங் டு யுவர் ரெக்குயர்மெண்ட். ஆனால் எனக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாததுனால ஒன் வே வீடியோவை அனுப்ப வேண்டியது இருக்குது. ஐ ஹோப் யூ வுட் லைக் திஸ். ஓகே, பிஃபோர் கோயிங் ஃபர்தர் ஐ வாண்ட் டு புட் திஸ் டிஸ்க்ளைமர் ஆர் சே டிக்ளரேஷன் பீயிங் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி that according to the rule 8 of CCS rules, I Deepak R hereby declare that views and opinions expressed in this lecture are purely my own opinion and it doesn't represent the government of India in any way. And also, there is nothing in this lecture which has the effect of an adverse criticism of any current or recent policy or action of the central government or state government, or which is capable of embarrassing the relationship between the central government and the government of any state, or which is capable of embarrassing the relationship between the central government and the government of any foreign state. And fourth monkey, as you can see, இது என்ன பேருன்னு பார்க்குறீங்களா? இது நான் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறேன். இட் வில் பி பப்ளிஷ்ட் இன் ஜஸ்ட் 1 or 2 months. இது எதுக்காக அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ நெட்டில் பார்த்தாலும் சரி, டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸுக்கு பர்டிகுலராக திருக்குறள் இருக்கிற எத்திக்ஸை கவர் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் எதுவுமே இல்லை. அண்ட் ஆல்சோ நாட் ஜஸ்ட் திருக்குறள், எத்திக்ஸே புது பேப்பர்ன்றதுனால டிஎன்பிசி மெயின்ஸில் எத்திக்ஸ் சிலபஸை டெய்லர்மேட் பண்ண மாதிரி ஒரு புக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் இல்லை. ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யார் இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்களும் சரி, என்னோட மற்ற நோன் ஆஸ்பிரன்ஸும் சரி, ரொம்ப என்கிட்ட கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஓரளவு திருக்குறளையும் ஜென்ரல் எத்திக்ஸில் ஹோல்ட் இருக்கிறதுனால வை டோன்ட் யூ ரைட் அ புக், எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ப்ராக்ரெஸிவாக இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி. அண்ட் இட் மேட் சென்ஸ். ஸோ இந்த புக்கு நான் ஒர்க் ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி இந்த மந்த் ஆர் 2 இது பப்ளிஷ் ஆயிரும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூ மே கிவ் இட் எ ட்ரை. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகலாம். இது நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ், இந்த கிளாஸோட அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ திருக்குறளோட ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர், ஒரு யூனிக்னஸ் ஆர் கிரேட்னஸ் அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேல்யூஸ் ஆஃப் திருக்குறள். ஏன்னா எத்திக்ஸுக்கு பேசிஸே வந்து வேல்யூஸ் தான், அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன வேல்யூஸ் ஆர் கருத்துக்கள் திருக்குறளில் கவர் ஆகிருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு உடைய வந்து நம்ம எக்ஸாம் ரைட்டிங் அப்ரோச், திருக்குறள் பேஸ்டாக கொஸ்டின்ஸ் வந்தால் இல்லை ஈவன் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக வந்தாலும் அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோன்றதையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். திருக்குறளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். அட் தி ஒர்ஸ்ட் கேஸ், இந்த லீஸ்ட் கேஸ், அட்லீஸ்ட் அதை பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, 1-2 குறளாவது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. திருக்குறளில் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். தமிழில் வந்து சங்க காலத்துலேருந்து எக்கச்சக்க லிட்ரேச்சர் இருக்குது. தொல்காப்பியத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல்கள் வரைக்கும் நம்ம பலதரப்பட்ட லிட்ரேச்சர் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாத்துலேயுமே திருக்குறள் வந்து ஒரு தனி நூலாக நிற்குது. ஏன் ரொம்ப சிறப்பு பெற்று இருக்குது? ரொம்ப சிறப்பு பெற்று இருக்குன்னா, கிட்டத்தட்ட உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக ரொம்ப மோஸ்ட் டிரான்ஸ்லேட்டடு ஒரு லிட்ரேச்சர்னு பார்த்தோம்னா அது திருக்குறள் தான். கிட்டத்தட்ட 80லேருந்து 100 லாங்குவேஜஸ்க்கு மேலே அது மொழிபெயர்த்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு உரை எழுதினவங்க மட்டுமே பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 பேர் பக்கத்தில் இதுக்கு மேஜராக உரைனா விளக்க எக்ஸ்ப்ளனேஷன் எழுதியிருக்காங்க, ப்ளஸ் இன்டர்பிரிட்டேஷன் எழுதியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிறதுலே பழமையான உரைன்னு பார்த்தோம்னா மடக்குடவர் எழுதின 10ஆம் நூற்றாண்டு உரை தான். அதுக்கப்புறம் பல பேர் எழுதியிருக்காங்க. பரிமேலழகர், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தேப்போமி, வரதராசனார், நம்ம கலைஞர் வரைக்கும் ரொம்ப பேர் உரை எழுதியிருக்காங்க. ஸோ எல்லா ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் இருக்க எல்லாருமே வந்து திருக்குறள்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. திருக்குறள் மூலமாக ரொம்ப தொண்டாற்றி இருக்காங்க. ஸோ இதனால் ஏன் இவ்வளோ சிறப்பு, ஏன் திருக்குறளுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது? அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அதோட இன்ஹரண்ட் கிரேட்னஸ். திருக்குறளில் மொத்தம் 1330 குறள் இருக்குது. அது ஒவ்வொரு குறளுமே நம்ம வாழ்வியலுக்கு ரொம்ப தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்கு. இவ்வளோ ஆழமான கருத்துக்கள் எல்லா காலத்துக்கும் இடத்துக்கும் உரியதா எந்த ஒரு லிட்ரேச்சருமே கவர் பண்ணதில்லை. இதனால தான் எல்லாருமே இதை உலக புதுமுறையாக கொண்டாடிட்டு இருக்கிறோம்.
ஸோ இப்படிப்பட்ட இலக்கியம் வந்து இயற்றப்பட்ட டைம் வந்து செகண்ட் பிசியிலேருந்து 500 சிக்குள்ளே இடைப்பட்ட காலம். எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியல, அது டிபேட்டபிளாக இருக்குது. பட் ஸ்டில் செகண்ட் பிசியிலேருந்து ஃபர்ஸ்ட் பிசிக்குள்ளே தான் ஏற்றப்பட்டிருக்கணும். பட் 5th செஞ்சுரி வரைக்கும் கூட கிளைம் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. இது வந்து முதல்ல தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டுச்சு. அப்புறம் வழி வழியாக ஜென்ரேஷனாக வந்து நம்ம பண ஓலையில் எழுத்து மூலமாக பாஸ் பண்ணப்பட்டுச்சு. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நிலச்சி நின்றுருக்கு. ஆனால் அது முதல்ல அச்சேரியது வந்து 19th செஞ்சுரியில் ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில் வந்து ஒயிட்ஸ் ரோடுன்னு இருக்குது, எல்லிஸ் ரோடுன்னு இருக்குது. அதெல்லாமே இவரை சிறப்பு செய்கிறதுக்காக வச்சது தான். ஸோ ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் இவர் வந்து பிரிட்டிஷ் சிவில் சர்வெண்ட். அப்போ அந்த பீரியடில் இவர் வந்து தமிழ்நாடு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். இவர் தான் முதலாக வந்து இது பிரிண்டில் வர்றதுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சார். முதல் பிரிண்ட் 1812 வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் பிரிண்ட் ஆச்சு. அந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு முக்கியமான லிட்ரேச்சர். 14 கீழ்கணக்கு வந்து சங்கம் மருவிய நூல்களோட லிஸ்ட்டில் வரும். இது எல்லாமே கிட்டத்தட்ட அது கீழே மொத்தம் 18 நூல் இருக்குது. இது எல்லாமே வந்து நீதி நூல்கள் கேட்டகரியில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் திஸ். இது வந்து நீதி நூல்கள்னால் அது எல்லாமே எத்திக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க கண்டிஷன் படி பார்த்தா எத்திக்ஸ்னு சொல்ல முடியாது. எல்லா விளிம்புகளுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கவர்னன்ஸை பற்றி இருக்கும், தனிமனித ஒழுக்கத்தை பற்றி இருக்கும். இப்போ கரண்ட் பேரலன்ஸில் பார்த்தா எத்திக்ஸ் அண்ட் பியாண்டை பற்றி அதில் கவர் ஆகிருக்கும். லைக் நாலடியார், நான்மணிக்கடிகை, ஆசாரக்கோவை, இன்னா 40 இனிமே 40 இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த எல்லா நீதி நூல்கள்லையுமே வந்து ரொம்ப பழமையானதும் சரி, ரொம்ப தலை சிறந்ததுன்னு சொன்னால் அது திருக்குறள் மட்டுமே தான். இது வந்து இதில் ஒன் ஆஃப் த யுனிக் மேட்டர் என்ன அப்படின்னா, மொத்தமே 7 வார்த்தையில் ஒவ்வொரு குறளும் செதுக்கப்பட்டிருக்கு. முதல் வரியில் 4 வார்த்தை இருக்கும், 2ஆம் வரியில் 3 வார்த்தை, மொத்தம் 7 வார்த்தை. இதை வந்து வெண்பான்னு சொல்லுவாங்க, ஈரடி வெண்பான்னு சொல்லுவாங்க. 2 லைன் தான். அதான் சொல்லுவாங்க, ஈரடி திருக்குறளில் வந்து உலகளாவிய கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதனால தான். ஸோ இது வந்து நான் அப்படியே சொன்ன மாதிரி வந்து காமன் டு ஆல் டைம் அண்ட் பிளேஸ் irrespective ஆஃப் ரீஜன், ரிலிஜியன், கேஸ்ட், ஜெண்டர், எனிதிங். இது எல்லாருக்குமே பொதுவான கருத்தை சொல்லியிருக்கு. ஈவன் இதில் வந்து கடவுளுன்ற வார்த்தையே டைரெக்டாக யூஸ் பண்ணதில்லை. கடவுள் கான்செப்ட் ஆப்வியஸ்லி இருக்குது, பட் எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ரிலிஜியனை பேஸ் பண்ணியோ பர்டிகுலர் கடவுளை பற்றியோ இல்லை. கடவுள்ன்ற ஒரு ஜென்ரல் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் குறள் சொல்லப்பட்டிருக்கு. இதோட கிரேட்னஸ்க்காக இதை அறிஞ்சவங்க வந்து இதை பயங்கரமாக உயர்த்தி பேசி பல கிரேட் பர்சனாலிட்டி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஔவையாரில் ஆரம்பித்து இப்போ லேட்டஸ்ட் லீடர்ஸ் வரைக்கும் இதை புகழ்ந்து பேசியிருக்காங்க. இதில் சில கோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இந்த இன்ட்ரடக்ஷனும் சரி, இந்த ஸ்லைடும் சரி, உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸாம் ரைட்டிங்லேயே கூட ஹெல்ப் ஆகும். ஏன் அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் டைரெக்டாக திருக்குறளோட பேசிஸ் பற்றி கேட்கலாம். ஸோ எத்தனையோ இருக்கும்போது ஏன் திருக்குறள் மட்டுமே ஒயிட் இஸ் ஸ்டாண்டிங் ஹையர் தென் அதர் டெஸ்ட் அந்த மாதிரி தான் கேட்கலாம். இல்லை ஜென்ரலாக அதோட கிரேட்னஸ் பற்றி கேட்கலாம். அதில் இருக்க டெப்த்து, எத்திக்கல் வேல்யூஸ் பற்றி கேட்கலாம். எது கேட்டாலும் நீங்கள் இன்ட்ரடக்ஷன்லையோ கன்க்ளூஷன்லையோ திருக்குறளை பற்றி பேசும்போது இந்த டேட்டா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஔவையார் சொன்னது வந்து, அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குறள். என்ன அர்த்தம் அப்படின்னா, அணுன்றது ஆட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆட்டமுக்குள்ள ஒரு கடல் ஃபுல்லாக, சமுத்திரத்தை ஃபுல்லாக உள்ள அடைச்சா எவ்வளோ ஒரு டென்ஸாக இருக்குமோ, அதை மாதிரி 7 வார்த்தையில் அவ்வளோ பெரிய கருத்துக்களை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு திருவள்ளுவர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியார் சொன்னது வந்து, வள்ளுவன் தன்னை இவ்வுலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவர் வந்து தன்னையே தமிழுக்கு கொடுத்து நம்ம தமிழ்நாட வான்புகள் கொண்டு வர செஞ்சாராமா. ரொம்ப அழகான கருத்து ஆக்சுவலாக அது. அதே மாதிரி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது, தாகூர் சொன்னது எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். இதெல்லாமே நீங்கள் உங்கள் எக்ஸாம் ரைட்டிங்கில் தேவைக்கு ஏற்ப மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரேட் கோட் அபவுட் திருக்குறள் பை காந்தி. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஃபுல் கோட் ஞாபகம் வச்சுக்கவும் தேவையில்லை, அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணவும் தேவையில்லை. பட் இதில் சில பர்டிகுலர் பர்சப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக், தெர் இஸ் நோ ஒன் who has given such treasure of wisdom like him, and also the maxims of Valluvar have touched my soul. ஸோ இவ்வளோ ஒரு அங்கீகாரம் வந்து எந்த ஒரு லீடரும் திருக்குறளை ரியலைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்றது டவுட்டு தான். காந்திக்கு அந்த புரிதல் இருந்ததுனால காந்திஜிக்கு, ஸோ அதை எடுத்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவருக்கு லியோ டால்ஸ்டாய் எழுதின லெட்டர் ஒன்று இருக்குது, லெட்டர் டு எ ஹிந்துன்னு இருக்கும். அதுலேயும் வந்து திருக்குறளை பற்றி ரொம்ப பெருமையாக லியோ டால்ஸ்டாய் பேசியிருப்பார். ஓகே, ஸோ இதெல்லாமே திருக்குறளோட சிறப்புகளும் அதை பற்றி மற்றவங்க சொன்ன உயரிய கருத்துக்களும்.
எஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து திருக்குறள் அமைப்பு. திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 1330 குறள்கள் இருக்கு. அதை வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அதை நம்ம பால்னு சொல்லுவோம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறம், பொருள், இன்பம். இந்த டிவிஷன் வந்து இந்தியன் லிட்ரேச்சர் எல்லாத்துக்குமே, இந்தியன் ஃபிலாசபிக்கு பொதுவான ஒரு செக்மெண்டேஷன். என்னன்னு பார்த்தோம்னா, இதை வந்து வடமொழியில், ஹிந்தியில், சான்ஸ்கிரிட்டில் வந்து தர்மா, அர்த்தா, காமான்னு சொல்லுவாங்க. இது 4வது ஒன்று இருக்குது, மோக்ஷா. தமிழில் வந்து வீடு பேருன்னு சொல்லுவோம். திருக்குறள் வந்து அந்த 4வது பில்லர் வந்து டச் பண்ணலை. அறம், பொருள், இன்பத்தை பற்றி மட்டும் டச் பண்ணுது. தர்மம்னா நமக்கு தெரியும், அறம், வேல்யூஸ், விர்ச்சுஸ், அதை பேஸ் பண்ணது. பொருள்னா வெல்த்தும், நார்மல் தினசரி வாழ்க்கைக்கு தேவையான விழுமியங்கள் எல்லாமே சேர்ந்தது வந்து பொருளில் வரும். இன்பம் வந்து காதல் சம்பந்தப்பட்டது. இது கீழே ஃபர்தர் பகுப்பு பார்த்தோம்னா இயல்னு சொல்லுவாங்க. அறத்துப்பால் கீழே பார்த்தோம்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு தனித்தனி இயல் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பால்கிளையும் பல இயல்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து மொத்த குறள்கள் நமக்கு 1330. இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இது எக்ஸாம் அப்ரோச்சில் வந்து பெருசாக தேவைப்படாது. ஓகே. ஸோ நவ் கமிங் டு த மெயின் கொஸ்டின். எத்திக்ஸ்னா என்ன? எத்திக்ஸ் வந்து மனிதனுக்காக ஒரு சரியான வழியில் வாழ்க்கையை நடத்துறதுக்கு சொல்லப்பட்ட விழுமியங்கள் எல்லாமே நம்ம எத்திக்ஸ்னு சொல்கிறோம். பட் எத்திக்ஸ்ன்ற டேர்மும் சரி, அந்த கான்செப்டும் சரி, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் ரீசெண்ட் கான்செப்ட் தான். லாஸ்ட் ஒரு 3 to 4 சென்ச்சுரிஸ்க்குள்ளே டெவலப் ஆன கான்செப்ட் தான். ஆனால் இதோட அண்டர்லைங் இது பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே எது சரி எது தப்புன்ற கேள்வி அவன் மனதுக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு செயலை சரி செய்கிறதுக்கான சரியான வழி என்ன, எதை செஞ்சால் நமக்கு லாங் டேர்மில் குட் இருக்கும். ஆனால் இந்த எத்திக்ஸுக்கு வந்து பேசிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸ். தனித்தனி வேல்யூஸ் சேர்ந்தது தான் நமக்கு எத்திக்கல் கான்செப்டாக நமக்கு வந்து பில்ட் ஆகும். இப்போ வந்து எத்திக்கல் தியரிஸ் எக்கச்சக்க இருக்குது. இப்போ வெஸ்டர்ன் எத்திக்கல் தியரிஸ் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டேரியன், டியோன்டாலஜி, விர்ச்சு எத்திக்ஸ், இந்த மாதிரி பல ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இருக்குது. ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ்னால் அது வேறு மாதிரி போகும், இந்தியன் ஸ்கூல்ஸில் வேறு மாதிரி இருக்கும். பட் இது எல்லா ஸ்கூல்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்லையும் காமனாக இருக்கிறது என்னென்னா, அதோட பேஸ் வந்து வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான். நம்ம எதை நம்புகிறோமோ அதுக்கு மேலே தான் அந்த எத்திக்கல் தியரிஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம நார்மலாக டே டு டே எத்திக்ஸில் பார்க்குறதுக்கு வந்து we can have 2 set of values. ஒன்று ப்ரொஃபஷனல் வேல்யூஸ், இன்னொன்று பர்சனல் வேல்யூஸ். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, இதுக்கு என்ன லிஸ்ட் பண்ண முடியுமோ, லைக் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பேசிக் வேல்யூஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பர்சனலில் பார்த்தோம்னா லவ், ட்ரூத்ஃபுல்னஸ், கரேஜ், கைண்ட்னஸ், இந்த மாதிரி. சிமிலர்லி ப்ரொஃபஷனல் வேல்யூஸ். இதில் நீங்கள் இன்னும் யூ கேன் ஆட் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணிட்டே போனாலும் அண்ட் வாட் எவர் வேல்யூஸ் யூ கேன் திங்க் ஆஃப், அது திருக்குறளில் பற்றி, அதில் அந்த வேல்யூ பற்றி திருக்குறளில் பேசப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் திருப்பி சொல்கிறேன், திருக்குறள் மாதிரி ஒரு வைடான டீப்பான டெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் ஈவன் வேர்ல்டுலேயே வேறு கிடையவே கிடையாது. மொத்த வேர்ல்டுலேயே வந்து எத்திக்ஸ்க்கும் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக ஒரு டெக்ஸ்ட் எண்ட் டு எண்ட் டெடிகேட் பண்ணப்பட்டிருக்குன்னா அது திருக்குறள் மட்டுமே. ஈவன் அர்த்தசாஸ்திரம் வந்து அதில் எத்திக்ஸ் டீல் பண்ணதில்லை. அது ரியல் பாலிட்டிக், அதாவது ப்ராக்டிக்கல் கவர்னன்ஸ் பற்றி தான் பேசப்பட்டிருக்கே தவிர இவ்வளோ டீப்பான கான்செப்ட்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் ஈவன் லவ் பற்றி, களவியல், கற்பியல்னு ப்ரீ மேரிட்டல், போஸ்ட் மேரிட்டல், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க காதல், கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க காதல், அது வரைக்கும் டீல் பண்ணப்பட்டிருக்கு ஒரு எத்திக்கல் டெக்ஸ்ட்டில். இந்த அளவுக்கு ஒரு வைடு சப்ஜெக்ட் டீல் பண்ண ஒரு எத்திக்கல் ட்ரீட்டேஸ் வந்து வேறு இந்தியாவில் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஓகே, இங்கே நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மொத்தம் 133 அதிகாரம் இருக்குது தமிழ் திருக்குறளில். அதில் ஸ்டார்டிங் ஒரு முதல் 3 அதிகாரம் வந்து கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமைன்னு வரும். அது டைரெக்டாக எத்திக்ஸ் ரிலேட்டட் இல்லை, அது ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் மாதிரி தான். அதே மாதிரி லாஸ்ட் 25 அதிகாரம் காமத்துப்பால் கீழே இருக்கிற களவியல், கற்பியல் ரெண்டுமே வந்து அது வந்து டைரெக்டாக எத்திக்ஸ் கீழே வராது. அதில் எத்திக்ஸ் பர்சனல் லைஃபுக்கு தேவையான சில கருத்துக்கள் எத்திக்கல் நீட்சின்னு சொல்லலாம், பட் டைரெக்டாக எத்திக்ஸ்குள்ளே வராது. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100 அதிகாரங்களுக்கு மேலே. ஜஸ்ட் உங்கள் அதிகாரத்தோட சாப்டர் பேரை பார்த்தாலே தெரியும் இது எத்திக்ஸ்க்கு இதுக்கும் எவ்வளோ டைரக்ட் லிங்க் இருக்குன்றது. அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக எல்லா அதிகாரத்தோட பேர் மட்டும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் இங்கே பார்த்தீங்கன்னா அறம் வலியுறுத்தல், அன்புடைமை, செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை விச் இஸ் இம்பார்ஷியாலிட்டி, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை. ஸோ நீங்கள் எதை வேணால் பாருங்கள். ஸோ இது நான் உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த 100 அதிகாரமும் நீங்கள் பேர் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது, தேவையும் இல்லை. ஆனால் திருக்குறள்
என்னென்ன டாப்பிக்கில் டீல் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா இருக்கணும். ஒருவேளை எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிலபஸில் சேர்த்திருக்காங்க திருக்குறள் வந்து, திருக்குறள் எத்திக்ஸ் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில். ஸோ உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் வந்துச்சுனாலும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக ஒரு ஜென்ரல் ஐடியா தரக்காக கொடுத்துருக்கேன். தமிழ் அந்தளவு ஹோல்டு இல்லாதவங்க நீங்கள் ஒரு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை படிச்சுக்கலாம். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் த்ரூ திஸ் சாப்டர் நேம்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இதுலேயும் பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லா அதிகாரமுமே இன் ஒன் வே ஆர் அதர் எத்திக்ஸ் கூட ரிலேட்டட். எத்திக்ஸ்னால் நாட் ஜஸ்ட் பர்சனல் எத்திக்ஸ். லைக் இங்கே பாருங்களேன், வினை திட்பம்னு சொல்லியிருக்கோம். தூதுன்னா ஸ்பை எப்படி போகணும், நம்ம ரா ஏஜென்சி எப்படி நடத்தணுன்றதை அப்போவே சொல்லியிருக்காரு. லைக் ஒரு தூதுவனை வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஓப்பனாக பாராட்டக்கூடாது, பாராட்ட முடியாது, அதுக்கு நமக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதை கூட தூதில் டீல் பண்ணியிருக்காரு. இதெல்லாமே வந்து நமக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் வரும். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த இண்டிவிஜுவல் பட் ஃபார் அன் ஆர்கனைசேஷன் ஆர் ஃபார் தி கண்ட்ரி அஸ் அன் ஹோல். ஸோ இது பலதரப்பட்ட எத்திக்ஸ் பல டைமென்ஷன்லையும் ஹேண்டில் பண்ணியிருக்கு திருக்குறள். எகெயின் இது வந்து இதோட நமக்கு பொருட்பால் முடியுது 108வது அதிகாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் வர்றது காமத்துப்பால், அதை நான் வந்து சேர்க்கலை. ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் நேம்ஸ் ஒன்ஸ், ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி பாருங்கள், உங்களை ரிலேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக 100 அதிகாரத்துக்கு மேலே காமிச்சு அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன வேல்யூஸ் மாதிரி டீல் பண்ணியிருக்கு அப்படின்னா, டீல்ஸ் வித் விர்ச்சியூ அண்ட் மொராலிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ், டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அண்ட் வேல்யூஸ் லைக் கம்பேஷன் அண்ட் எம்பத்தி, லீடர்ஷிப், கவர்னன்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே திருக்குறளோட முக்கியமான கருத்துக்கள். ஓகே, இப்போ நம்ம கோர் டாபிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். திருக்குறளோட கோர் டாபிக், நம்ம கிளாஸோட கோர் டாபிக், எத்திக்ஸோட கோர். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும், தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், இங்கே எத்திக்ஸ்ன்றதுக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுற வேர்டு வந்து அறம். ஆனால் அறத்துக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு வேறு எந்த மொழியிலையும் உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இப்போ ஹிந்தியில் ஜுகாடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு வந்து தமிழ்லேயும் சரி வேறு லாங்குவேஜில் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் கண்டிப்பாக. அதோட கல்ச்சரோட சேர்ந்து வந்திருக்கும். ஆக்சுவலாக மெனி டைம்ஸ் லாங்குவேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் லாங்குவேஜ், இட்ஸ் மோர் தென் அ லாங்குவேஜ். ஒரு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி அதுக்குள்ள அடங்கியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அறம்ன்ற சொல்லுக்கு வந்து ஈக்குவலண்ட் வேர்டு வேறு எந்த லாங்குவேஜில் இருக்கிறது கஷ்டம். ஏன் அறம்னா நார்மலாக எத்திக்ஸ் தானே, அது வேல்யூஸ் தானே, அதில் என்ன அப்படி யூனிக்னஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா? இல்லை, இது வந்து நார்மல் எத்திக்ஸை தாண்டுற ஒரு விஷயம் அறம்ன்ற கருத்து. ஏன் ஈவன் நம்ம இந்தியன் ஃபிலாசபியில் சொல்லக்கூடிய தர்மா இல்லை தரம்னு சொல்லுவாங்க இங்கே, அதுவும் வந்து டைரெக்டாக எத்திக்ஸை வந்து ஈக்குவேட் பண்ண முடியாது. ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் நார்மலாகவே தர்மான்றது வந்து அது ரிலீஜனை டினோட் பண்ணுறக்கூடிய சொல். ஹிந்து தர்மம்னு சொல்லுவாங்க. ஹிந்து தர்மம்னா ஹிந்து ரிலீஜன் அர்த்தம். ஸோ அறம்ன்றது ரிலீஜன் சம்மந்தப்பட்டதில்லை, அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அறம்னா என்ன அப்படின்னா, அறம்ன்றது ஒரு வே ஆஃப் லைஃப். அதில் எல்லாமே அடக்கம். நம்ம பர்சனல் வேல்யூஸ், ப்ரொஃபஷனல் வேல்யூஸ், ஈவன் விருந்தோம்பலும் ஒரு அறம் தான். விருந்தோம்பலாம் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டை உபசரிக்கிறதும் ஒரு அறம் தான். அது இல்லறத்தில் வந்துடும். நம்ம டொமஸ்டிக் விர்ச்சியூஸ், இன்னும் சொல்லுவாங்க காதல் வாழ்க்கைக்கு தேவையான வேல்யூஸ், என் டு என் நான் சொன்னேன், தூதும் வினை திட்பம், இந்த மாதிரி ஒரு தேசத்துக்கும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் தேவையான ஒரு பொதுவான விழுமியம் கூட நம்ம அறத்துக்கு கீழே பார்க்க முடியும். அதுதான் அறம்ன்ற சொல்லோட சிறப்பு. இதுக்கு க்ளோசஸ்ட் வேர்டுன்னு சொன்னால் தர்மம்ன்றத ஓரளவு சொல்லலாம். தர்மத்துக்கு ஒரு ஃபிலாந்த்ரஃபி, சேரிட்டின்ற மீனிங் இருக்குது, அது தனி. பட் அது போக ஜென்ரலாக எது தர்மம்னு கேட்பாங்க இல்லையா? அந்த தர்மம்ன்றது வந்து அறத்துக்கு ரொம்ப க்ளோஸான வேர்டுன்னு சொல்லலாம். இதை தாண்டி சொல்லப்போனால் சத்தியமேவே ஜெயத்தேன்னு சொல்கிறது, வாய்மை, இதெல்லாமே அறத்துக்கு ரொம்ப நெருங்கிய சொற்கள். பட் அறத்தை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அந்த வேர்டாலனா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இவ்வளோ கஷ்டமான வேர்டை அப்புறம் எப்படி ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அங்கே நமக்கு திருவள்ளுவரே ஹெல்ப் பண்ணுறாரு நமக்கு. என்னென்னா இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இதுதான் அறத்துக்கு டெஃபினேஷனாக அவர் கொடுக்குறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? மனசளவில் மாசு இல்லாமல் இருக்கணும். மாசுன்னா அழுக்கு. மனசளவில் அழுக்கு இல்லாமல் இருக்கணும். ரொம்ப பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் ஹார்ட் யாருக்கு இருக்கோ அது மூலமாக வர்ற ஆக்ஷன் தான் அறம்னு சொல்கிறாரு. ஐ ரிப்பீட், மனத்துக்கண் மாசிலனாதல்
அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இது வந்து அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் 34வது குறள் இடம்பெற்று இருக்கு. அண்ட் அன்பிளமிஷ்டு மைண்ட் சர்வ்ஸ் அஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் விர்ச்சு. எவர்திங் எல்ஸ் இஸ் பட் அ ஹாலோ ஃபெகேட். இதுல 2 பார்ட் இருக்கு. மனத்துக்கண் மாசிலனாதல். இப்போ நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது நீங்க ஃபுல் குறளை கோட் பண்ண தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம். நீங்க ஜஸ்ட் இந்த பஞ்ச்லைனை மட்டும் சொன்னாலே போதும். லைக் மனத்துக்கண் மாசிலனாதல், இதை நீங்க சொன்னாலே போதும். அறம்னா என்ன? வாட் இஸ் தி எத்திக்ஸ் அஸ் டிஃபைன்ட் பை திருக்குறள்னு கேள்வி கேட்டால் நீங்கள் இதை வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வேர்ட்ஸ் எதாக இருக்கலாம், மனத்துக்கண் மாசிலனாதல், இதுதான் திருவள்ளுவர் சொல்லிய அறம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வாட் மை பர்சனல் அட்வைஸ் இஸ், நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதும்போது பைலிங்குவலாக எழுதலாம் அப்படின்னா, ஈவன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், இது மட்டும் நீங்கள் அந்த கோட் பண்ணுறதை மட்டும் தமிழில் கோட் பண்ணுங்க. ஏன்னா த பர்சன் ஹூ இஸ் கரெக்டிங் யர் பேப்பர் கேன் ரிலேட் வித் தி டெக்ஸ்ட் மோர் ஈஸிலி. நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஃபைன், கோ அஹெட். ஸோ இங்கிலீஷில் எழுதும்போது அன்லைக் தமிழ் எக்ஸாக்டாக அந்த வேர்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் ஒரு கிவன் டிரான்ஸ்லேட் ஒர்க்லேருந்து நான் எடுக்கலை. இப்போ இப்போ அது மாதிரி ரொம்ப பேர் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்காங்க. அதை நான் மாடிஃபை பண்ணி சிம்பிள் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறேன். ஸோ சேம் அப்ரோச் இஸ் மோர் தென் என்ன ஃபார் எக்ஸாம் பர்பஸ். பட் உங்களால் தமிழ் எழுத முடிஞ்சால் தமிழ் எழுதுங்க, சிறப்பு இந்த கோட் மட்டும். ஃபுல்லாக எழுத தேவையில்லை, நீங்கள் இது மட்டும் கொடுத்தாலே போதும். இதை பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த குறள் கப்லெட்டில் வந்து 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் வந்து அந்த மெயின் கருத்தோட ஜிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட் பார்ட் வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி அது அந்த முதல் கருத்தை ஃபாலோ பண்ணலன்னா என்னன்ற மாதிரியோ டீல் பண்ணியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா மனதளவில் மாசு இல்லாமல் இருக்கிறது தான் அறம்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதோட முடிக்காமல் செகண்ட் ஆஃப் பாருங்க, அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இந்த மனதளவில் உங்களுக்கு மாசு இல்லாமல் நீங்கள் இல்லை அப்படின்னா மற்ற நீங்கள் என்ன அறம் செஞ்சாலும் அறம் செய்கிறதா காமிச்சிக்கிட்டாலும் அது வெறும் ஷோ ஆஃப் தான், சும்மா வெளி உலகத்துக்காக காமிச்சிக்கிறதானே தவிர அது உண்மையான அறம் ஆகாதுன்றாரு. ஸோ இந்த அளவு டெப்த் இது. இந்த கான்செப்ட் வந்து மற்ற குறள் டீல் பண்ணியிருப்பாரு. ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, மலித்தலும் நீட்டலும் வேண்டா அப்படின்னு. என்னன்னா இந்த காலத்து சாமியார் தெரியும், மொட்டை அடிச்சுக்கிறதும் சரி, இல்லைன்னா பெரிய தாடி ஜடாமுடி வச்சுக்கிறதெல்லாம், இதெல்லாம் எதுனா ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி அசட்டிக்ஸ்க்கு சாமியாருக்கு இல்லைன்னா குருக்களுக்கு இருக்கிற அடையாளமாக பார்க்கப்படுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உண்மையிலே அறத்தை பின்பற்றாம மலித்தலும் நீட்டலும் வச்சு ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்கிறார். அது கிட்டத்தட்ட இதே கருத்தை வலியுறுத்துறது தான். எப்போ நீங்கள் மனசளவில் உங்களுக்கு தெளிவு இல்லையோ, பியூரிட்டி இல்லையோ, மற்ற எல்லா அறம் ஃபாலோ பண்ணாலும் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதில் வந்து நான் ஒவ்வொரு குறளுக்கும் நீங்கள் அஸ் யூ கேன் சி லைக் குறள் கொடுத்துருக்கிறேன், அதில் குறள் எண் கொடுத்துருக்கிறேன், அதிகாரம் பேர், அது போக வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதுக்கும் கீழே வந்து தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இது உங்களுக்கு செல்ஃப் எவிடென்ட்டாக உங்களுக்கு மெட்டீரியல் ரெஃபர் பண்ணணும்னாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். ஓகே, ஐ திங்க் இந்த குறள் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ ஜென்ரலாக வேல்யூஸை ஃபாலோ பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ எத்திக்ஸில் வந்து ஒரு 3 பார்ட்டாக பிரித்து பார்க்கலாம். எத்திக்ஸை பற்றி பேசும்போது ப்ராக்டிக்கலாக அதில் எப்படி இம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது, ஒன்று வந்து வேல்யூஸ், தனி மனிதனோட கருத்துக்கள், ஒரு ஆழ்ந்த நம்பிக்கைகள், அதுதான் வேல்யூஸை டினோட் பண்ணுறது, அதுதான் பேஸ். அதுக்கு மேலே கான்டக்ட் அண்ட் அப்ரோச், கான்டக்ட் அண்ட் பிஹேவியர் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் ஒரு மனிதனோட ஹோலிஸ்டிக் பர்சனாலிட்டி வெளிப்பட போகுது. ஸோ இதில் வேல்யூஸ் பற்றி நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அதோட செகண்ட் ஆஃப் வந்து கான்டக்ட் அண்ட் பிஹேவியர், அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த குறள். ஒழுக்கம் எவ்வளோ முக்கியம் லைஃப்பில், ஒழுக்கம் வந்து ஒருத்தருக்கு உயர்வுக்கு காரணமாக இருக்கிறதுனால அது உயிரை விட உயர்வானதாக போற்றப்பட வேண்டியதாக சொல்கிறார் வள்ளுவர். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்கிலையோ இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் ஆஃப் கான்டக்ட் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஹேவியர் கீழே நீங்கள் இந்த மாதிரி குறளை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எத்திக்ஸில் 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து வேல்யூஸ், பல விழுமியங்கள் லைக் கைண்ட்னஸ், லவ், எம்பத்தி, இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் கண்டக்ட் அண்டு பிஹேவியர். ஏன்னா வேல்யூஸ்ன்றது நம்ம உள்ளே இருக்கிற நம்பிக்கை, நம்ம நம்புகிற விஷயம். கான்டக்ட் அண்ட் பிஹேவியர் வந்து அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றதை பொறுத்து, நம்ம செயல் எதுவோ அதை பேஸ் பண்ணது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை நான் சொன்ன மாதிரி வேல்யூஸ் தான். அதனால திருக்குறள் என்ன வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எத்திக்ஸில் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. டு நாட் டூ டு அதர்ஸ் வாட் யூ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு டூ டு யூ.
அப்படின்னா மற்றவங்க உங்களுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. கிட்டத்தட்ட எத்திக்கல் தாட்டோட பேஸ்னே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம். ஏன்னா இந்த தியரிஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி யோசிச்சிருப்பான், மற்றவங்களுக்கு துன்புறுத்தக்கூடாது. இப்போ கிராமத்தில் பண்ணாலே சொல்லுவாங்க, டேய் தேவையில்லாம ஏன்டா அவனை வம்பிழுக்கிற, ஏன்டா அவனை அடிக்கிற அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவனுக்கு வலிக்கும். ஏன் நமக்கு அடிச்சா நமக்கு வலிக்கிற மாதிரி அவனுக்கும் வலிக்கும். அதையே அவனுக்கு தரணும். இது ஒரு பேசிக் ஒரு நார்மல் மனிதனோட ஒரு பேலன்ஸ்டு ஒரு மனிதனோட எண்ணமாக இருக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க எத்திக்கல் பார்லன்ஸில் த கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டது வந்து பல ஃபிலாசபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபூஷியஸ் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பைபிள்லையும் இந்த கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ பிப்ளிக்கல் கான்செப்டாக சொல்லுவாங்க. டு நாட் டூ டு அதர்ஸ் வாட் யூ டோன்ட் வாண்ட் தெம் டு டூ டு யூ. இதே கான்செப்டை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னா செய்யாமைன்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காரு, தன்னுயிர் கின்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். அதாவது மற்றவங்க நமக்கு தர துன்பத்தால் நமக்கு என்ன கஷ்டம் ஏற்படுன்றதை ரியலைஸ் பண்ணவங்க அந்த துன்பத்தை மற்றவங்களுக்கு ஏன் செய்கிறாங்களோ அப்படின்னு வியக்கிற மாதிரி இந்த குறள் அமைஞ்சிருக்கு. Why would someone cause others the same pain they know from their own experience? Exactly, it reflects the same concept of that the golden rule of ethics. ஸோ இது ஏன் நான் இப்போ பிப்ளிக்கல் கான்செப்டை ஏன் சொல்கிறேன், கோல்டன் எத்திக்ஸ் ஏன் கோல்டன் ரூலை ஏன் சொல்கிறேன், திருக்குறளை ஏன் ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாமே நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் விரிவடையும். அந்த அதர் ஹேண்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி நீங்கள் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா திருத்துறவங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். உங்களோட புரிதலாக நல்லா உங்களுக்கு காமிக்கும். அண்ட் தட் வில் கெட் யூ மோர் மார்க்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, உங்களோட புரிதலுக்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ நீங்களும் படிக்கும்போது ஈவன் நீங்கள் நாளைக்கு கவர்னன்ஸ் பற்றி படித்தாலும் சரி, வேறு எந்த சப்ஜெக்ட் பற்றி படித்தாலும் சரி, ட்ரை டு ரிலேட் மல்டிபிள் டாபிக்ஸ், மல்டிபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் அ கிவன் டாபிக். அது நீங்கள் லிங்க் பண்ணி எத்திக்ஸ் கூட லிங்க் பண்ணும்போது உங்கள் ஆன்சர் ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கும், ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். ஓகே, நான் கோல்டன் ரூலை பற்றி சொன்னேன். திருவள்ளுவர் வந்து எப்படி அதை சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணிற்கு இன்னா செயல். இது கோல்டன் ரூலில் ரிலேட் ஆகுது. பட் வள்ளுவர் வந்து இதோட ஒரு ஸ்டெப் அடுத்து போகிறாரு. என்னன்னா, கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல். அப்படின்னா ஒருத்தங்க கோவப்பட்டு நமக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும், கருத்தின்னா செய்தவ கண்ணும், நம்மளா கோவம் கொண்டு நமக்கு கெட்டதை செஞ்சிருந்தாலும் அதுக்கு பதிலுக்கு செய்யணும்னு, மறுத்தின்னா கோவப்பட்டு அவங்களுக்கு திருப்பி செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப உயர்ந்தவங்களோட குணமாக சொல்கிறாரு. மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோல். மாசற்றார்னா அகைன் மாசன அழுக்குன்னு சொன்ன இல்லையா, கலங்கப்படாத ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவங்க செய்ய வேண்டியது வந்து மற்றவங்க நம்ம கெடுதல் செஞ்சாலும் அது திருப்பி அவங்களுக்கு செய்யாமல் இருக்குது. இது நான் முதல்ல சொன்ன கோல்டன் ரூலை விட ஒரு படி மேலே. கிட்டத்தட்ட இதே கான்செப்டாக நீங்கள் அந்த ஃபேமஸான ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு பைபிளில் சொல்லப்பட்டதா சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருத்து கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அதில் மேட்ச் ஆகும். டேர்னிங் த அதர் சீக்னு சொல்லுவாங்க பிப்ளிக்கல் கான்செப்டில். இது சேம் கான்செப்டை கொண்டது, சேம் ஃபிலாசபி. கிட்டத்தட்ட இதே ஃபிலாசபியை வந்து நம்ம வந்து ஜெயினிசம் புத்திசம்ன்ற மாதிரி இங்கே இருக்கிற நான் ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபிலையும் பார்க்கலாம், மகாத்மா காந்தியோட அஹிம்சாலையும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லிங்க் பண்ண தெரியணும். நாளைக்கு வந்து இப்போது எக்ஸாம்லேயே வந்து திருக்குறளையும் ஜெயினிசத்தையும் ரிலேட் பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியணும். ஏன்னா ஜெயினிசம்ல வந்து சோல்ன்ற கான்செப்ட் ரொம்ப டீப்பான விஷயம். ரொம்ப இடத்துல வந்து இதுவும் திருக்குறளும் சில இடத்துல டீல் பண்ணியிருக்கு. ஸோ அதை உங்களால் ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சால் ஆன்சர் ரொம்ப என்ரிச்சிங்காக இருக்கும். ஓகே, நம்ம கோல்டன் ரூல் பார்த்தோம். டு நாட் டூ டு அதர்ஸ் வாட் யூ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு டூ டு யூ. இது ஏன், இதோட பேஸ் நான் என்ன சொன்னேன், ஒரு சாதாரண மனிதன் எப்படி யோசிப்பான், நம்ம யாரோ அடித்தா நமக்கு வலிக்குது, ஸோ நம்மளும் மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். இந்த தாட் இருக்குல்ல, அது எங்கேருந்து ஸ்ப்ரங் ஆச்சு? இந்த வழி எல்லாருக்குமே நேச்சுரலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேர் வந்து சாடிஸ்டிக்காக இருப்பாங்க, மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஒரு எலமெண்ட் இருக்குல்ல, நமக்கு வலிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வலிக்கும். இந்த பேஷன், இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் எத்திக்ஸ்க்கு பேஸ். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்பேஷன். மற்றவங்களோட பேஷனை தெரியும், பேஷனை ஜென்ரலாக ஒரு எமோஷன்ஸ் கலந்தது. கம்பேஷன்னா நம்ம கம்பேட்ரியாட் கம்பேஷன் அப்படின்றது வந்து இன்னொருத்தவங்களோட எமோஷனாக பேஷனாக நம்ம ரியலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணுறது தான் கம்பேஷன். ஆக்ஷன் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக மீன் பண்ணுறேன் அப்படின்னா, there's a concept called எம்பத்திக்கும் கம்பேஷனும் ஈவன் தோ ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட்னால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
கம்பேஷன் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். நம்மளை ஒரு செயலை நோக்கிட்டு செல்றதா கம்பேஷனோட ஒரு தனிச்சிறப்பு. எம்பதி வந்து மற்றவங்களோட புரிதல் லெவலில். எம்பதி பேஸ்னா அதோட அடுத்த நீட்சி வந்து கம்பேஷன் சொல்லலாம். கம்பேஷனை பற்றி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் அதிகாரமே இதுக்கு நம்ம ஒதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம் வள்ளுவர். இன்னா செய்யாமைன்னு 32வது அதிகாரத்தில் 10 குறள் எல்லாமே இதில் மெஜாரிட்டி வந்து கம்பேஷன்ன்ற வேல்யூவை தான் டீல் பண்ணும். இப்போ இந்த பர்டிகுலர் குறள் பார்த்தோம் அப்படின்னா, அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. என்ன அப்படின்னா, மற்றவங்களோட துன்பத்தை நம்ம துன்பமாக பார்க்க முடியலைன்னா அப்புறம் அவங்களுக்கு அறிவு இருந்து என்ன யூஸ்? இதுதான் அந்த குறளோட சாராம்சம். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அகைன் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுல் குறள் காட்ட வேணாம், நீங்கள் பஞ்ச்லைன் மட்டும் ஞாபகம் வச்சாலே போதும். பிரிதின் நோய் தன்னோய் போல் இது எழுதினாலே போதும். ஓகேயா? உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா இன்னா செய்யாமன்ற அதிகாரத்தில் கோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த குறளே ரீகால் ஆகல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் த நேம் ஆஃப் தி சாப்டர். இன்னா செய்யாமை அதிகாரத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது இன்னும் ஈஸி உங்களுக்கு. கம்பேஷனை பற்றி தான் பேசணும், குறள் ஞாபகம் வரல, பரவாயில்ல. உங்களோட கருத்துக்கள்லாம் நல்லா லிஸ்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே இதை தான் திருவள்ளுவர் இன்னா செய்யாமையில் டீல் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, அதே அதிகாரத்தில் இருக்க இன்னொரு குறள் வந்து இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். இது சேம் கான்செப்ட் தான். வள்ளுவர் எப்பவுமே ஒரு முக்கியமான வேல்யூவுக்கு வந்து ஜாஸ்தி எம்பசைஸ் கொடுப்பாரு. பல குறளாக அது சேம் கான்செப்ட் ரிப்பீட் ஆகும் ஆக்சுவலாக. பட் கொஞ்சம் நுவான்சஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து துன்பம் எதுன்னு தெரிஞ்சதுனால மற்றவங்களுக்கு அதை செய்யாமல் இருக்கணும். எகைன் சேம் கம்பேஷன் அதே கதை தான் கன்வே பண்ணுறாரு. இன்னா எனத்தான் உணர்ந்தவை, எது நமக்கு தன்முதனி தெரியுமோ அதை உணர்ந்தவற்றை வந்து துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல், அதை மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எம்பத்தி கம்பேஷன் ஈவன் இப்போ லவ் கைண்ட்னஸ் இதெல்லாமே சேம் கான்செப்டாக தோணும் உங்களுக்கு. ஆனால் இது வேற வேற கான்செப்ட். இது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட், ஒன்று இன்னொன்று சம்மந்தப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட சேம் டைரக்ஷனில் போகக்கூடிய வேல்யூஸ் இதெல்லாமே. எம்பத்தின்றது வந்து மற்றவங்களோட பெயினை புரிஞ்சிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது இப்போ ஒரு சோகமான படத்தை பார்க்கும்போது, ரொம்ப டச்சிங்காக ரிலேட் பண்ணக்கூடிய படம் பார்க்கும்போது உங்களை அறியாமையே உங்கள் கண் கலங்கும், அழுக வரும், பல படத்துக்கு அழுதுருப்பீங்க. அது எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேல்யூ கால்டு எம்பத்தி. மற்றவங்களோட கஷ்டத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் பல பேர் வந்து இப்போ படத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதை பார்க்கும்போது அழுவாங்க. பட் ரியல் லைஃப்பில் அதே மாதிரி ஒருத்தவங்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சொத்துக்கலாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த உதவிக்கரம் செல்லுமான்னா சொல்ல முடியாது. இட்ஸ் டிபேட்டபிள். அங்கே தான் எம்பத்திக்கும் கம்பேஷனுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். எம்பதி படத்தில் பார்க்குறீங்க, அழுகுறீங்க, ஓகே ஃபைன். பட் உங்கள் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணும்போது உங்களால் முடியும் உங்கள் பாக்கெட்டில் 50 ரூபா எடுத்து கொடுக்கலாமே. இல்லை அவங்கள பழக்கப்படுத்தாத, காசு போட்டு கெடுக்காத. 80 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும், அவங்களுக்கு காசு போட்டு கெடுக்கிறதுக்கு என்ன அதில்? அவங்க இதுக்கு மேலே அவங்கள திருந்தி போய் அவங்க வேலை செஞ்சு பெருசாக பண்ண முடியாது. பட் ஸ்டில் இல்லை நமக்கு தோணும், ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். இருந்தாலும் சரி ஓகே, ஒரு டைலமாலையோ இல்லாட்டி டெசிஷன் எடுக்க முடியாமல் அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி லைஃப்பில் பல பேர் பலதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது, இன்னொரு வேல்யூ ஃபுல்லாக இடம் பெறாதனால, இல்லாட்டி உங்கள் வேல்யூ வந்து அந்த உங்களோட பிஹேவியரில் கான்டாக்டில் வந்து பிரதிபலிக்காததுனால அந்த கேப் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் எம்பத்திக்கும் கம்பேஷனுக்கு டிஃப்ரென்ஸ். கம்பேஷன் இருக்கவங்க வந்து அதை நம்ம எம்பத்தியை ஆக்ஷனை நோக்கி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த எம்பத்தியை பற்றியும் பல இடத்துல வள்ளுவர் டீல் பண்ணியிருக்காரு. பர்டிகுலராக அருளுடைமைன்ற சாப்டரில். ஜென்ரலாக அருள் அப்படின்னா அந்த பீயிங் கிரேஷியஸ், அதான் அருளுடைமை. அருள்னா அந்த மற்றவங்களோடது கன்சர்ன்டாக இருக்கிறது. அந்த அருளுடைமை சாப்டரில் வந்து இதில் சொல்லியிருக்காரு, அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி. இது என்ன அப்படின்னா, அல்லல்னா இங்கே துன்பம், சரியா? அல்லவை செய்தாரே அப்படின்னு ஒரு அல்லல்ன்றவர் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க திருக்குறளில். ஸோ அருள்வார்க்கு இல்லை, அருள்வார்னா மற்றவங்களுக்கு கிரேசியஸாக கைண்டாக நடந்துக்கிறவங்களுக்கு வந்து அல்லல் இல்லைன்னு சொல்கிறாரு. அதான் துன்பம் வந்து அருள்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி. நான் சொன்ன மாதிரி இதுதான் உங்களுக்கு மெயின். இது நீங்கள் கோட் பண்ணாலே போதும். அல்லல் அல்வார்க்கில் இது கோட் பண்ணாலே போதும். செகண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, அதோட எம்பசைஸை கூட்டுறதுக்காக, மோர் எம்பசைஸ் தர்றதுக்காக ஆட் பண்ணக்கூடிய லைன் இது. வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரி. வழி வழங்கும் மல்லன்மா ஞாலங்கரின்னா ஞாலம்னு தெரியும், உலகம்னு அர்த்தம்.
மாஞாலம்னு இந்த பெரிய உலகம். ஸோ இந்த பறந்து விரிந்த உலகையே வந்து அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. எதுக்கு? அல்லல் அருள் வருவார்க்கு இல்லை அப்படின்ற விஷயம். யாரு கிரேஷியஸ் கைண்டடா இருக்காங்களோ அவங்களுக்கு துன்பம்ன்றது கிடையாதுன்றது வந்து இவ்வளோ பெரிய உலகத்தை பார்த்தாலே, பறந்து விரிந்த உலகத்தை பார்த்தாலே வந்து நம்ம சுத்தி இருக்க நடப்புகளை பார்த்தாலே வந்து இது நமக்கு புரிய வரும்னு சொல்றாரு. திஸ் வேஸ்ட் எர்த் ஸ்டாண்ட்ஸ் விட்னஸ் டு த ஃபேக்ட் தட் சாரோ நெவர் டச்சஸ் தோஸ் வித் கைண்ட் ஹார்ட்ஸ். ஓகே, இது ரொம்ப ஃபேவரட்டான வேல்யூ அண்ட் ஃபேவரட்டான குரல், ரொம்ப பிடிச்ச குரல் இது ஆக்சுவலாக. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த வேல்யூஸ் எல்லாமே கம்பேஷன், எம்பத்தி, இதெல்லாமே வந்து நான் டேஞ்சிபிள் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் அழுகிறது தெரியும், ஓகே, நீங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா தெரியாது ஆக்சுவலாக. எம்பத்தி இருந்தால் கண்டிப்பாக அழுகிறன்னு அவசியம் இல்லை, அது ஒன்று வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். பட் அது வந்து ஆக்ஷனாக வருமானு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி வேல்யூஸ், ஈக்குவாலிட்டி, இது வந்து கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் விச் கெட் எக்ஸ்பிரஷன் இன் அவர் ஆக்ஷன். அதனால தான் இதை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, கிட்டத்தட்ட 3 pillars ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸினே சொல்லலாம், ஆர் எனி டெமோக்ரஸின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ஸ் அ 4th pillar, ஜஸ்டிஸ். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். இதில் ஈக்குவாலிட்டி பற்றியும் ஜஸ்டிஸ் பற்றியும் எக்கச்சக்கத்தில் வள்ளுவர் டீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஈக்குவாலிட்டின்னு என்ன? ஈக்குவாலிட்டி வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து கிட்டத்தட்ட 16th 17th century தான் இட் ஸ்டார்டட் கெய்னிங் ட்ராக்ஷன். மெல்ல 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 வந்துட்டு இருந்துச்சு. அதே ஆனால் ப்ராக்டிக்கலாக அரசியல் வாழ்க்கையில், மக்களோட டே டு டே வாழ்க்கையில் வந்தது எப்போன்னு பார்த்தா ரொம்ப லேட்டாக தான். 1860s வரைக்கும் நமக்கு, ஐ மீன் யூஎஸ்லேயே வந்து ஸ்லேவரி ஃபாலோ பண்ணுறதுன்னு இருந்தாங்க. ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணதே 1860s தானே. இது பர்டிகுலராக இந்தியாவுக்கு ஏன் ரொம்ப ரெலவெண்ட் அப்படின்னா, இந்தியாவோட இவ்வளோ பன்முகப்பட்ட ஒரு கல்ச்சுரல் டெப்த் இருக்கிற நேஷனில் வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தோம்னா அன்டச்சபிலிட்டியும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனும் தான். கிட்டத்தட்ட அது ஒரு மனிதத்தையே ஒரு கொல்லக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னா அது இந்த ஈக்குவாலிட்டின்ற கான்செப்டுக்கு எகென்ஸ்டாக போகிறதுனால. இந்தியாவிலே இப்போ இந்தியன் கலாச்சாரத்தை இல்லாட்டி இந்தியன் வே ஆஃப் லைஃப்பில் இருக்க பெரிய பிளாட்ல எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து இந்த ஒரே ஒரு வேல்யூக்கு எகென்ஸ்டாக போகும்போது மட்டுமே தான். ஓகேயா? ஸோ இதில் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இதில் நான் உங்களுக்கு அந்த பஞ்ச்லைன் மட்டும் தான் காமிச்சிருக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் ஜஸ்ட் கர்சரி லுக்கில். பட் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட கிரேட்னஸ் புரியும். நார்மலாக வெஸ்டர்ன் கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லா மனிதர்களும் சமம். இதுதான் நார்மலாக ஈக்குவாலிட்டி. நீங்கள் வெஸ்டர்னர் யார்கிட்ட கேட்டாலும் சரி, இல்லை நார்மலாக பாமரர்கிட்ட கேட்டாலும் எல்லா மனிதர்களும் சமந்தனப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மேடை பேச்சில் இதை தான் சொல்லுவாங்க, எல்லா மனிதர்களும் சமம் தான் அப்படின்னு. ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல். இதில் 2 வேர்டை வள்ளுவர் சேஞ்ச் பண்ணுறாரு, ட்விஸ்ட் பண்ணி ஒரு செமையான டீப்பான கான்செப்டை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நாட் ஜஸ்ட் ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல். நான் சொல்றது வந்து ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல். இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட். இதில் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணி ஆல் லைஃப்ஸ், மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிர்களுமே ஒன்றுன்றாரு. இதுக்கப்புறம் இங்க ஒரு வேர்டு ஆட் பண்றாரு, ஆல் ஹியூமன்ஸ் ஆர் பார்ன் ஈக்குவல். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, மனிதர்கள் மட்டும் இல்ல எல்லா உயிர்களுமே சமம் தான். எப்போ சமம்? எப்பவுமே சமமா? இல்ல, பிறக்கும் பொழுது. ஆல் லைஃப்ஸ் ஆர் பார்ன் ஈக்குவல். ஏன்? பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மாறுது? நம்மளோட செயலை பொறுத்து நம்ம லைஃபோட ஒரு இண்டிவிஜுவலோட வேல்யூ மேலையும் கீழையும் போகும். தேசத்துக்காக போராடி உயிர் விட்டவங்களும், ஒரு 4 பேரை கொலை பண்ணணும் இல்லை ரேபிஸ்டோ, 2 பேரோட லைஃபும் சமம் தான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் பிறக்கும் பொழுது 2 பேர் உயிருக்கும் சமமான வேல்யூ இருக்குது. அதுதான் சொல்றாருங்க, ஆல் லைஃப்ஸ் ஆர் பார்ன் ஈக்குவல். பிறப்பு ஒக்கும், ஒக்கும்னா சமம்னு அர்த்தம். எல்லா உயிருக்கும், ஃபார் ஆல் லைஃப்ஸ், எல்லா உயிருக்குமே பிறப்பு ஒக்கும். ஆல் லைஃப்ஸ் ஆர் பார்ன் ஈக்குவல். இது ரொம்ப அழகான கான்செப்ட் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் சொல்றாரு, சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். நம்மளோட செயலை பொறுத்து நம்மளோட சிறப்பு மேலையும் கீழையும் போகும் என்றாரு. இது நீங்கள் லிட்டரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா செய்தொழில் வேற்றுமையான செய்கிற தொழிலை வச்சுன்னு எடுத்துக்கலாம். பட் செய்கிற தொழிலை வச்சு ஒரு மனிதனோட வேல்யூ மாறப்போகிறது இல்லை. நீங்கள் இன்ஜினியராக இருக்கீங்களா, இல்லாட்டி காப்லராக இருக்கீங்களா, கார்பெண்டராக இருக்கீங்களா, டசன்ட் மேட்டர். பட் உங்கள் செயல் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குன்றதா முக்கியம். செயல்னா நீங்கள் எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிறீங்க உங்களோட வேலையில். நீங்கள் லிட்டரலாக எடுத்துகிட்டு தொழிலை பற்றி அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். பட் அது வந்து ரொம்ப உயரிய கருத்தாக இருக்க முடியாது, எஸ்பெஷலி இந்த காலத்துக்கு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் உங்களுக்கு.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, அதர்வைஸ் ஈவன் இன்டர்வியூலையும் சரி, உங்களோட ஃபேவரட் திருக்குறள் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை கோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபர்தர் எக்கச்சக்க குறள் இருக்குது உங்கள் ஃபேவரட் குறள்னு சொல்லிக்கிற மாதிரி. பட் இது நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லாட்டி வேல்யூஸ் ஆஃப் திருக்குறள் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தாராளமாக எழுதலாம். நான் ஜஸ்டிஸ் பற்றி இல்லை இது வரைக்கும் பார்த்த குறளில் ஜஸ்டிஸை பற்றி எக்ஸ்பிளிசிட்டாக வரல. முன்னாடி வரப்போகிற ஸ்லைடில் பார்ப்போம். ஜஸ்டிஸ்க்கு எக்கச்சக்க குறள் திருக்குறளில் இருக்குது. எக்கச்சக்க குறள் இருக்குது ஜஸ்டிஸ் என்னன்றதை பற்றி. ஈக்குவாலிட்டியை பற்றி இருக்குது. லிபர்ட்டி பற்றி டேரெக்டாக குறள்கள் இருக்குது. பட் அவ்வளோ டேரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம வந்து அதை நீட்சியாக காமிச்சிக்கலாம். ஃப்ராட்டர்னிட்டி அவ்வளோ அதிகப்படியானது இல்லை. நட்பில் இருக்குது. நட்பியல் ஃபுல் இயல் இருக்குது. அதில் நீங்கள் ஃப்ராட்டர்னிட்டியாக சொல்லிக்கலாம். பட் ஃப்ராட்டர்னிட்டி நட்பியல் வந்து எல்லாமே நாட் எத்திக்கல் வேல்யூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனாக அப்படி சொல்கிறது. அது ஒரு கோர் கவர்னன்ஸ் வேல்யூவாக சொல்ல முடியாது. பட் இந்த ஈக்குவாலிட்டியும் ஜஸ்டிஸும் கோர் வேல்யூஸ் ஆஃப் எனி டெமோக்ரஸி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அது ஒரு பேசிஸாக அந்த குறளை நீங்கள் காமிக்கலாம். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம வேல்யூஸ் பற்றி பார்த்துட்டே போகிறோம். இதை நான் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் பார்த்துட்டே போகிறோம். கம்பேஷன் எம்பத்தின்றது பேசிக் வேல்யூஸ். அதுக்கப்புறம் டேஞ்சிபிள் வேல்யூஸ்னு பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி வரும். அதில் ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வருது. ஸோ இன்னும் உயரிய கருத்து, இன்னும் அடுத்த டைமென்ஷனுக்கு போகிறோம். ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு வேல்யூ சொல்லணும் அப்படின்னா தேர் கம்ஸ் ட்ரூத்ஃபுல்னஸ். ஆக்சுவலாக நான் முதலே காமிச்ச மாதிரி அதிகாரம் லிஸ்ட்லாம் காமிச்சேன் இல்லையா? 133 அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 100 அதிகாரம் வந்து நம்ம எத்திக்ஸோட லிங்க் பண்ண முடியும். ஒரு அதிகாரத்துக்கு 2 குறள் காமிச்சாலே வந்து கிட்டத்தட்ட 200 குறள் நான் லிஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது வந்து இந்த கிளாஸ்க்குள்ளேயும் ஃபிட் ஆகாது. ஈவன் ஒரு நார்மல் ஒரு எத்திக்ஸ் புக் போட்டாலும் ஃபிட் ஆகாது. அதுக்குன்னு ஒரு தனியாக புக் போடணும். அப்போ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எத்திக்ஸ் திருக்குறள் டீல் பண்ண முடியும். இந்த கிளாஸோட பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா தர்றதுக்கும், டேஸ்ட் ஆஃப் எத்திக்ஸ் திருக்குறள் தர்றதுக்கும், அண்ட் எக்ஸாம் ரேட்டிங் அப்ரோச் சொல்கிறதுக்கு தான். அதனால் ரொம்ப முக்கியமான வேல்யூஸை மட்டும்தான் அவங்களை டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். இதையும் தாண்டி வேணும் அப்படின்னா யூமே ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா கிளாஸ். நான் அடுத்த கிளாஸில் வந்து நான் ஃபர்தரானாலும் டீல் பண்ண முடியும். சரியா? அதனால் நான் சொன்ன மாதிரி முக்கியமான வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரூத்ஃபுல்னஸ், வாய்மைன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விழுமியம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்? ஏன்னா இது ஒரு அப்படிப்பட்ட வேல்யூ. இது நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்ற வேல்யூவை ஃபாலோ பண்ணாட்டியும் கூட கான்சியஸாக ஃபாலோ பண்ணிவிட பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படின்னா, நான் எக்ஸாம்பிள்லேருந்து ஆரம்பிக்கிறேனே. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பொய் சொல்லி பழக்கமே இல்லை, பொய் சொல்ல வராது. சரியா? அப்படின்னா உங்களால் வந்து இன்னெஃபிஷியண்ட்டாவோ இல்லாட்டி கரப்டடாவோ இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பொய் சொல்ல உங்களுக்கு வரல அப்படின்னா எப்படி நீங்கள் லஞ்சம் வாங்கி எப்படி கரப்ஷன் பண்ணுவீங்க? முடியாது. எப்படி லேசியாக இருப்பீங்க? நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸ் போக முடியல, சோம்பேறித்தனம் மறைச்சி தூங்கிட்டீங்க. எப்படி நீங்கள் சொல்ல முடியும் நீங்கள் வந்து மூடு இல்லாதான் தூங்கிட்டு ஆஃபீஸ் வரலன்னு? அதுக்கு வந்து பொய் சொல்ல வேண்டியது வரும். ரொம்ப பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, உண்மை சொல்கிறவங்கள பார்த்தா இதுக்கு பொய் சொல்ல அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால அவங்க அந்த லேசினஸ் இந்த மாதிரி பல வைசஸை வந்து அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக முடிஞ்சளவு தவிர்த்துருவாங்க அதை. ஸோ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வேல்யூனே சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறம்ன்ற ஹோலிஸ்டிக் கான்செப்டுக்கு வந்து ரொம்ப நெருங்கிய மற்ற விழுமியம்னு பார்த்தா வாய்மையை சொல்லலாம், தர்மம்ன்ற செயலை சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஒரு உயரிய வேல்யூவாக இருக்கிறதுனால அறம்ன்ற ஒரு அந்த அறம்ன்ற கான்செப்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா? எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு அதுக்கு நமக்கு வள்ளுவரே ஹெல்ப் பண்ணார். இதுதான் அறம்பா, இது செஞ்சால் நீ அறம் ஃபாலோ பண்ணு அர்த்தம்ன்ற மாதிரி வாய்மைக்கும் அதே ஹெல்ப்பை வள்ளுவர் செய்கிறாரு. ஏன்னா ரொம்ப பெரிய வைடான கான்செப்ட். எதுப்பா வாய்மைன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? அந்த பிரச்சனைக்கு அவரே தீர்வு தராரு. வாட் இஸ் ட்ரூத்ஃபுல்னஸ்? யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மைன்றது என்ன அப்படின்னா நாட் ஜஸ்ட் மியர் ஃபேக்சுவல் கரெக்ட்னஸ். உண்மை சொல்றதுன்னா அப்படியே ஃபேக்டை சொல்றது இல்லை உண்மைன்றது. வாய்மைன்றது வந்து அது ஜஸ்ட் உண்மைன்னு சொல்லிக்கோங்க. வாய்மைனா ஜஸ்ட் உண்மை இல்லை, உண்மையை தாண்டின விஷயம். எது கிரேட்டர் குட்டுக்கு லீட் பண்ணுமோ அதுதான் வாய்மை. அதில் வந்து தீமை இருக்க சான்ஸ் இல்லை. தீமைன்னா தீமை இல்லாத சொல்லல் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அறம் டெஃபினேஷனில் பார்த்தோம்ல, மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு. மனதில் மாசு இல்லாமல் இருக்கிற நிலைமை தான் அறம். ஸோ அதே மாதிரி மனசில் மாசே இல்லாமல் என்ன சொல் வெளிப்படுதோ அதுதான் வாய்மை. சரியா? இதெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணால் ஆன்சர் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், அதுதான் ட்ரூத்ஃபுல்னஸ். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சில பொய்யும்
நம்ம வந்து வாய்மைன்னு சொல்லிக்கலாமா? சில உண்மை அல்லாத விஷயங்களும் நம்ம வாய்மைன்னு சொல்ல முடியுமா? நான் சொன்னேன் இல்லையா? வாய்மைன்றது உண்மைய தாண்டின விஷயம்னு. அப்போ உண்மை அல்லாத விஷயங்களும் வாய்மைக்குள்ள வருமா? வரும். எங்க வரும்? அதுவும் திருவள்ளுவரே சொல்றாரு. பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய்மையும்னா பொய் சொல்றதும் கூட வாய்மையோட இடத்துல தான் வரும். எப்போ அப்படின்னா, புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். புரைதீர்ந்தனா அளவு கடந்த, அளவில்லாத நன்மை வரும் அப்படின்னா, கிரேட்டர் குட். இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான கான்செப்ட் வந்து தி கிரேட்டர் குட்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த கிரேட்டர் குட்ன்ற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி தான் டியோன்டாலஜி, யூட்டிலிட்டேரியன் அப்படின்ற பலதரப்பட்ட வெஸ்டர்ன் பிலாசபிக்கல் கான்செப்ட் வந்து வந்திருக்கு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலாசபிக்கல் டிபேட்ன்றது வந்து இந்த கிரேட்டர் குட்ன்றத சுத்தி தான் இருக்கும் ஆக்சுவலா. ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு. சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, இதே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நான் வந்து லிட்ரல் உண்மையை மட்டும் தான் பேசணுமா? இல்ல நான் வந்து வாய்மைன்றது எல்லாருக்கும் நல்லதுன்றத அப்போல் பண்றதுக்காக நான் சில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமா? கிரேட்டர் குட்டுக்காக. இந்த டைலமா வந்து எப்பவுமே எதிக்ஸ்ல இருக்கும். எதிக்ஸ்ல இருக்கிற பெரிய பெரிய டைலமா எல்லாமே நாட் பிட்வீன் ரைட் அண்ட் ராங். இது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாரல் டைலமான்றது வந்து ஒரு தப்புக்கும் சரிக்கும் நடுவுல வர சான்ஸே இல்ல. அது மாரல் டைலமா கிடையாது. ஜஸ்ட் அ டைலமா. லைக் வந்து எனக்கு வந்து இப்போ ஆ ஒரு கார் வாங்கணும். எனக்கு கொஞ்சம் லக்ஸரியா எனக்கு ரொம்ப கார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வாங்கியே ஆகணும். சரியா? ஆனா கையில காசு இல்ல. ஒரு லஞ்சம் வாங்குனா என்னால கார் வாங்கிற முடியும். ஒரு கரப்ஷன் பண்ணா என்னால கார் வாங்க முடியும். கரப்ஷன் பண்ணலாமா? இல்லாட்டி வேணாமா? இது மாரல் டைலமா கிடையாது. ஜஸ்ட் அ டைலமா. மாரல் டைலமா வந்து பிட்வீன் 2 ரைட்ஸ். அதுதான் மாரல் டைலமா. ஒரு ஃபேமஸான ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஃபைட் இன் தி வேர்ல்ட் இஸ் பிட்வீன் 2 ரைட்ஸ். நாட் பிட்வீன் அ ரைட் அண்ட் அ ராங். ஸோ அந்த டைலமாவ நான் சொன்ன கிரேட்டஸ்ட் எத்திக்கல் டைலமா எல்லாமே வேர்ல்ட்ல வந்து அதோட ஆன்சர் வந்து வள்ளுவர் இதுல குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பொய்மையும் வாய்மை இடத்து. உங்களுக்கு வந்து கிரேட்டர் குட் வரப்போகுது அப்படின்னா, புரைதீர்ந்த நன்மையா இருக்கணும். அளவு கடந்த நன்மையா இருக்கணும். யாருக்குமே கெடுதல் இருக்கக்கூடாது. அப்படின்ற விஷயத்துல வந்து நீங்க வந்து பொய் சொல்லலாம். அந்த பொய்யும் வந்து பொய் கிடையாது. அதுவும் வாய்மையில வந்துருன்றாரு. சரியா? ஈவன் அ ஃபால்ஸ்ஹுட் கேன் பி அக்கின் டு ட்ரூத் இஃப் இட் யீல்ட்ஸ் ஃபால்ட்லெஸ் பெனிஃபிட். பட் இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ரொம்ப பேர் வந்து இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷனா எடுத்துட்டு ஒரு லூப் ஹோல் மாரி எடுத்துட்டு பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு. கண்டிப்பா இருக்கு. அதுக்கு தான் அதுக்கு அடுத்த குறள்லயே சொல்றாரு. 292ல சொல்றாரு. பொய்மையும் வாய்மை இடத்து அப்படின்னு. அதுக்கு அடுத்த குறள்லயே சொல்றாரு. தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? தான் ஒருத்தர் மனதார பொய் சொல்றாரு அப்படின்னா, பொய்யா நடந்துக்கிறாரு. பொய் சொல்றது மட்டும் இல்ல. பொய்யற்க ரொம்ப அழகான வேர்டு பாருங்க. பொய் சொல்றாருல்ல. பொய்யற்க அப்படின்னா, பொய்மையா நடந்துக்கிறாரு. அது சொல்லா இருக்கலாம், இல்ல செயலா இருக்கலாம், இல்ல எதுவும் செய்யாம இன்ஆக்ஷன் கூட இருக்கலாம். இட் கேன் பி வேர்ட், இட் கேன் பி அன் ஆக்ஷன் ஆர் இட் கேன் பி அன் இன்ஆக்ஷன். இது எல்லாமே பொய்யற்க தான். ஸோ தன்னஞ்செறிவது பொய்யற்க. நான் எனக்கு தெரிஞ்சே ஒரு பொய்யா நடந்துக்கிறேன். அப்படின்னா, பொய்த்த பின் அந்த செயல் செஞ்ச பின்னாடி இல்லாட்டி சொல்ற பின்னாடி தன்னஞ்சே தன்னை சுடும். அந்த கில்ட்டே என்ன அழிச்சிரும். த கில்ட் ட்ரிப் வில் கில் மீன்ற மாரி. ஸோ உங்களுக்கு கில்ட் தரக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பா இதுக்கு கீழ வர முடியாது. ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வார் நடந்துட்டு இருக்கு 2 இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கு நடுவுல வச்சுக்கோங்க. அப்போ வந்து அ நீங்க வந்து ஒரு ஆர்மி கமாண்டரா இருக்கீங்க. அப்படின்னா, நீங்க உங்களோட ட்ரூப் பொசிஷன பத்தி இன்டென்ஷனலா வந்து ஒரு ராங் மெசேஜ எனிமிக்கு லீக் பண்ண விடுறீங்க. ஏன் சோ தட் யூ கேன் ட்ராப் தெம் அண்ட் யூ கேன் வின் ஓவர் த வார்ன்ற மாரி. இது நீங்க வந்து இன்டென்ஷனலா பொய் சொல்றீங்க. பட் இது வந்து வாய்மைக்கு எதிரா போகுமா? போகாது. எப்படி போகும்? ஸோ அந்த வார்ல யார் பக்கம் நியாயம் இருக்குன்றது தனி கொஸ்டின். ஆனா உங்களுக்கு இப்ப வார் நடந்துட்டு இருக்கு. உங்களோட கடமை வந்து அந்த வார்ல நீங்க ஜெயிக்கணும். பீயிங் அன் ஆர்மி கமாண்டர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து, இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல சொல்லக்கூடிய பொய் வந்து அது வாய்மை தான். வாய்மைக்கு எதிரா போக வாய்ப்பில்ல. அப்படி பொய் சொல்ற ஒருத்தருக்கு வந்து கில்ட்டினஸ் வருமா? அந்த ஆர்மி கமாண்டருக்கு? வாய்ப்பே இல்லையே. ஸோ அதான் சொல்றேன். ஸோ யார் நீங்க புரைதிர்த்த நன்மைக்காக உண்மை சொல்றவங்க வந்து கில்ட்டினஸ் இருக்காது. அவங்களுக்கு வந்து தன் நெஞ்ச சுடுற மாரி எந்த ஒரு அ வர்றதுக்கு காரணமும் இல்ல. ஓகே. எஸ்.
ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், வாய்மைன்றது வந்து மற்ற எல்லா வேல்யூஸோட ரொம்ப உயர்ந்த வேல்யூ. உயர்ந்ததுன்னு சொல்கிறத விட இட்ஸ் அன் ஹோலிஸ்டிக் வேல்யூ. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்க மற்ற பலதரப்பட்ட வேல்யூஸையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணியே ஆகணும். லைக் எப்படின்னா ஒரு பியூரோக்ராட்டிக் வந்து ஹூ இஸ் ரியலி ட்ரூத்ஃபுல், லிட்டரலி ட்ரூத்ஃபுல் இன் இஸ் லைஃப். பொய் சொல்லி பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஹி கேன் நாட் பி இன்எஃபிஷியன்ட், ஹி கேன் நாட் பி கரப்டட், ஹி கேன் நாட் பி லெஸ் ஃப்ரூகல். ஐ மீன் ஒரு பியூரோக்ராட்டிக் என்ன தான் இருக்கணும், என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கணுமோ அது கண்டிப்பாக இருந்தே தீரணுன்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது கீழே போக முடியாது அவரால். ஆனால் இது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகிட்டா போதும். ஒரு ஐ திங்க் தமிழ் படத்தில் ஒரு ஜோக் கூட வரும், மாப்பிள்ளை எப்படிங்க அப்படின்னா, மாப்பிள்ளை தண்ணி அடிப்பீங்களா, இல்லை அடிக்க மாட்டேன், பான் பேக் ஏதாவது போட்டிங்களா, இல்லை பண்ண மாட்டேன், எந்த கட்ட விளக்குமே இல்லைன்னு சொல்லிட்டே வருவார். கடைசியாக சரி வேறு என்ன தான் கட்ட விளக்கு இருக்குன்னா பொய் மட்டும் சொல்லுவேன் அப்படிம்பாரு. ஸோ இது வந்து லேட்டாக சொல்லுவாங்க. நம்ம பொய் சொல்கிறோம் அப்படின்னா அப்போ மற்ற நம்ம சொன்ன எதுவுமே வேலிட் இல்லாமல் போயிருமே ஆக்சுவலாக. அதே மாதிரி பியூரோக்ராட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வெதர் ஹி ஸ்டாண்ட்ஸ் பை ஹிஸ் வேர்ட். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுபடி நிற்கிறோமா, அந்த வேர்டுக்கு நம்ம வெயிட்டேஜ் தரோமா, மற்றவங்க மரியாதை தர்றாங்களான்னு. அந்த நம்ம மரியாதை தர்றது மற்றவங்க தர்றது எப்போ வரும் அப்படின்னா, வென் வாட் வி அட்டர் இஸ் ட்ரூத்ஃபுல். எப்போ நம்ம உண்மையாக இருக்குமோ அப்போ தான் அது வேல்யூ இருக்குது. இது எல்லாத்தையும் என்கம்பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு திருக்குறள் தான் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வாய்மையை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், மற்ற எல்லா வேலையுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆக்சுவலாக. அது என்ன சொல்றாரு வள்ளுவர், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. நம்ம பேசின அதே விஷயம்தான். நீங்கள் பொய்யாமைன்ற வாய்மைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், மற்ற எந்த அறத்தையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கூட டோட்லி ஃபைன். டோட்லி ஃபைன் அப்படின்றாரு. அறம்பிற அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. மற்ற அறத்தை நீங்கள் செய்யாமல் விட்டாலும் தப்பே இல்லை. எப்போ பொய்யாமை பொய்யாமை ஆற்றின், இது நீங்கள் செய்யும்போது மற்ற அறத்தை செய்யாமல் இருந்தால் நோ இஷ்யூஸ். ஸோ இதனால நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வாய்மைன்ற விஷயம், ட்ரூத்ஃபுல்னஸ்ன்ற விஷயம் வந்து மற்ற எல்லா அறத்தை விட மேலே உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் டாப் பினாக்கிளாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதை ஓப்பனாக எங்கேயுமே சொல்லல. ஐ மீன் இன்டெரக்டாக சொல்றாரு, மற்ற அறத்தை நீ செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா வேல்யூஸ்க்கும் டாப்பில் இருக்குன்றாரு. கரெக்டா? ஆனால் அதே வள்ளுவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு ஒரு இடத்துல. வேல்யூஸ் எல்லாமே உயர்ந்தது தான், அதில் மேலே கீழேன்னு சொல்றது வந்து கண்டிப்பாக தப்பு தான். இந்த வேல்யூ உயர்ந்தது, இந்த வேல்யூ கம்மி, அறம்லாம் எல்லாமே அறம் தான். இருந்தாலும் ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷனை பொறுத்தும் அதோட பர்பஸை பொறுத்தும் சில வேல்யூஸ்க்கு வந்து ஜாஸ்தி ரெலவன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில். ஒரு இடத்துல திருவள்ளுவரே லிஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் இருக்கிறதுலையே வந்து உயர்ந்த விழுமியம் வந்து வாய்மை தான். ஆனால் அந்த வாய்மைக்கு மேலே ஒரு அறத்தை, ஒரு வேல்யூவாக வைக்கிறாரு. எனி கெஸஸ்? கெஸ் பண்ண முடியுமா உங்களால்? ஓப்பனாகவே சொல்கிறாரு, இருக்கிறதுலே உயர்ந்த அறம் வந்து இதுதான், அதுக்கு அப்புறம் வாய்மை தான் அப்படின்றாரு. நம்பர் 1 நம்பர் 2 என்னன்றதை வந்து திருவள்ளுவர் டிக்ளேர் பண்ணிட்டார் திருக்குறளில். இது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் தேவைப்படும். இந்த இதில் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து 2018 வந்து கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி மெயின்ஸில். டேரக்டாக அந்த குறளை கொடுத்தே கேட்டிருக்காங்க. பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்த்த நன்மை பயக்க வேண்டியன்னு. அஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சின்றதுனால தமிழில் கொடுக்கல, இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷனை கொடுத்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்து அதை பற்றின உங்களை கமெண்ட்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணியோ இல்லாட்டி ஜஸ்ட் யுவர் பாயிண்ட் ஆன் தட் பர்டிகுலர் கோட் கேட்டிருந்தாங்க. சரியா? அதே மாதிரி நம்ம டிஎன்பிசி மெயின்ஸ்லேயோ இல்லை ஃபர்தர் யூபிஎஸ்சி மெயின்ஸ்லேயோ கூட இதை பற்றி கேட்கலாம். இருக்கிறதுலே த ஃபோர்மோஸ்ட் வேல்யூ அஸ் கோட்டட் பை திருவள்ளுவர் கேட்கலாம். அது என்ன வேல்யூவாக இருக்க முடியும் சொல்லுங்க? கொல்லாமை, நான் கில்லிங். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து மற்ற ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபியில் இருக்கிறத உங்களுக்கு வந்து லிங்க் பண்ண முடியணும். புத்திசம், ஜெயினிசம் அதில் எல்லாமே வந்து கொல்லாமை, கல்லுண்ணாமை, புலால் மறுத்தல், இதெல்லாம் என்ன அப்படின்னா இது வந்து நான் கில்லிங் மேலே இருக்குல்ல, ஸோ கொல்லாமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் ஹேண்ட்ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக இருக்கும், பொறுத்துக்கோங்க.
கல்லுண்ணாமை. ஓகே. அதே மாதிரி அடுத்து வந்து புலால் மறுத்தல். ஸோ ட்ரிங்க்ஸ் யூ ஷுட் நாட் டேக் லிக்கர், இன்டாக்சிகேஷனுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காரு. ஈட்டிங் நான்வெஜ்க்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காரு. இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், திருக்குறள்ன்றது வந்து எல்லா காலத்துக்கும் எல்லா இடத்துக்கும் பொதுவான குறள் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நாட் வித்தவுட் எக்ஸப்ஷன்ஸ், கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்க தான் செய்யுது. சில குறள், சில கருத்துக்கள் வந்து இப்போ இருக்க காலத்துக்கு டைரெக்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. சப்ஜெக்ட் டு டிபேட்னு வச்சுக்கலாமே. லைக் பெண்வழி சேரல் இருக்குது, புலால் மறுத்தல் இருக்குது. இதெல்லாமே வந்து எத்திக்ஸ் கீழே நம்ம பார்க்க முடியுமா? டிபேட்டபிள் தான். அது பர்சனல் சாய்ஸ். ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் 1 or 2 செஞ்சுரிஸாக இண்டிவிஜுவலிசம் மேலே வந்த பிறகு, தனிமனித சுதந்திரம், இந்த லிபர்ட்டி இதெல்லாம் வந்த பிறகு, லிபரல் தாட்ஸ் வந்த பிறகு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுறோம். ஸோ இந்த டைமில் வந்து அதுவும் உணவுன்றது தனிமனித சாய்ஸ். அதில் வந்து இப்போ கல்லுண்ணாமையும் கல்லுண்ணாமைனா இன்டாக்சிகேஷன் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, புலால் மறுத்தெல்லாம் எத்திக்ஸ்க்கு எப்படி கொண்டு வருவீங்க? நீங்கள் ஹெல்த் பேசிஸில் சொல்லலாம், வேறு ஏதாவது பேசிஸில் சொல்லலாம். பட் எத்திக்கலி தப்பா? ஐ ஒன்ட் அக்ரி. ஸோ இவன் வள்ளுவரே சொல்லியிருக்காருல்ல, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ யார் சொன்னதாக இருக்கட்டும், அவர் சொன்னதாகவே இருக்கட்டுமே, அது உங்கள் அறிவுக்கு உகந்ததாக இருக்குது, உங்களுக்கு ஜஸ்டிஃபிளாக கன்வின்சிங்காக இருக்குன்னு அப்போ தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஒன், லாஸ்ட் என்ன கேட்டேன் நான், அவ்வளோ உயராக சொல்லப்பட்ட ட்ரூத்ஃபுல்னஸ், வாய்மைக்கு மேலே ஒரு வேல்யூ வச்சிருக்காரு வள்ளுவர், என்னன்னு கேட்டிருந்தேன். அது கொல்லாமை. ஸோ நடுவில் டிபேட் ஆனது ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது மூலமாக நீங்கள் வந்து புத்திசம், ஜெயினிசம் இதிலெலாம் வந்து லிங்க் பண்ண முடியும். ஏன்னா புத்திசம், ஜெயினிசம் வந்து நான் கில்லிங், நான் ஸ்டீலிங் இதெல்லாம் பற்றி ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் புத்திசம், ஜெயினிசத்தில். ஸோ இதெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணி பேசிக்கலாம். வள்ளுவர் சொல்கிறாரு, ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சாரா பொய்யாமை நன்று. உயிர்களை கொல்லாத ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லா அறங்கள்லையும் ரொம்ப முக்கியமான உயரிய அறம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா பொய்யாமை வரும் அப்படின்னு சொல்றாரு. உயிர்களை கொல்லாத செயல் அறங்களில் எல்லாம் சிறந்த தனி அறமாம், அதற்கு அடுத்த சிறந்தரம் பொய்யாமை. ஸோ என்ன சொல்றாருன்னு அவரு, இருக்கிறதுலே சிறந்த ரொம்ப வேல்யூவா வாய்மையை சொல்லிட்டு பொய்யாமையை சொல்லிட்டு அதுக்கும் ஒரு படி மேல கொல்லாமைன்னு சொல்றாரு. ஏன்னா வாய்மைன்றது வந்து அதை பொய் சொல்றீங்க அப்படின்னா, பொய்யற்கன்னு சொன்னார்ல, அதை பொய் சொல்றீங்க அப்படின்னா அது வந்து கெடுதலுக்கோ துன்பத்துக்கோ இட்டு செல்லும். இது இன்னைக்கு செல்லலாம், இல்லாட்டி செல்லாம கூட இருக்கலாம். ஆனால் கொலை செயல் அப்படின்றது வந்து ஒரு டைரக்ட் ஒரு பெயின் தரக்கூடிய விஷயம். ஒரு உயிரை வந்து நம்ம எல்லாம் மனிதருக்கு வந்து பேசியன்னா உயிர்த்தல் தான். அந்த உயிருக்கு எதிரான விஷயம் கொலை செயல்ன்றது வந்து. அதனால கொல்லாமைக்கு வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்திருப்பாரு. அதுக்கு அடுத்தபடி தான் வாய்மையான சொல்லியிருப்பார். இது நீங்க ஆன்சர்ல நான் சொன்ன மாதிரி ஆப்வியஸா யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. ஒன்லி இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்ட். ஏன்னா ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எத்திக்ஸ் ஆன்சர்ல. நான் யூபிஎஸ்சியில் இருந்தபோது எத்திக்ஸில் வந்து ஐ ஆல்வேஸ் காட் டீசன்ட் மார்க்ஸ் எப்போவுமே. ஐ திங்க் என்னோட மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 105 or 110 சம்திங் வந்துச்சு எனக்கு. ஸோ எத்திக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற ஆன்சரில் நீங்கள் கன்வின்சிங்காக இருக்கணும். வாட் டு யூ மீன் பை தட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பர்சனலாக கன்வின்சிங் இல்லை, கொல்லாமை வந்து ரொம்ப உயரியரமாக நீங்கள் நினைக்கலன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்குறாங்க, வாட் இஸ் தி ஃபோர்மோஸ்ட் எத்திக்கல் வேல்யூ அஸ் செட் இன் திருக்குறள். கொல்லாமையை கோட் பண்ண வேணாம். கோட் பண்ணாலும் லைட்டாக கோட் பண்ணிட்டு நீங்கள் வாய்மைக்கு போயிடலாம். இப்போ நான் பர்சனலாக எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாய்மையில் இருக்க கருத்து வந்து ரொம்ப எனக்கு கன்வின்சிங்காக இருக்குது. ஆக்சுவலாக அறம்பிற செய்யாமை நன்றுன்றது வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குது. ஆமாம், எனக்கு பர்சனல் லைஃப் நான் ரிலேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பொய்யாமை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மற்ற அறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கூடயே வந்துடும். அதனால் நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து வயலண்ட்டாக இருக்க முடியாது, நீங்கள் தப்பு எதுவும் செய்ய முடியாது, ரொம்ப தப்புகள் செய்ய முடியாது. யூ வில் ரெஸ்ட்ரெயின் யார் செல்ஃப், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்தளவு உயர்ந்ததாக கொல்லாமையை என்னால் பார்க்க முடியல. அதில் சில எனக்கு டவுட் இருக்குது ஆக்சுவலாக எத்திக்கலாக பார்க்கும்போது. ஸோ இது நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் கோட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் எது கன்வின்சிங்காக இருக்கோ அதில் போங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஆன்சரில் இருக்கிற இந்த ஒரிஜினாலிட்டி, இந்த ஹோலிஸ்டிக் ஒரு இன்டெக்ரல் வேல்யூஸ் இருக்குல்ல, அது எப்படி உங்கள் ஆன்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகிரும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பலை, ஆனால் சும்மா அகாடமிக் பர்பஸ்க்காக எழுதுறீங்க அப்படின்னா
there's a high chance that it will get reflected in your answer. அது நீங்கள் மறைக்க முடியாது. ஈவன் ஒரு கொஸ்டின் இல்லாட்டியும் அதுக்கு அடுத்த கொஸ்டின்லேயே அடுத்த பேஜ்லேயே உங்கள் இது வந்து சில வந்துடும். நான் எதிக்ஸ் பேப்பர் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு ஹோலிஸ்டிக் லிங்கேஜ் இருக்கும் ஆக்சுவலாக. உங்கள் பேப்பரை பார்த்தா இல்லாட்டி யாரோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, எத்திக்ஸ் ஆன்சர் பேப்பரை எண்ட் டு எண்ட் படிங்க. அந்த பர்சனோட பிலீஃப் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் யாருன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த ஒரு இன்டகிரேஷன் இல்லை அப்படின்னா உங்கள் ஆன்சர் கொஞ்சம் வீக் ஆயிரும். ஓகேயா? ஸோ நீங்கள் திருக்குறளையும் வந்து எங்கே நீங்கள் ரிலேட்டாக பண்ண முடியுதோ உங்களுக்கு நேச்சுரலாக எங்கே நீங்கள் கன்வின்சிங் இருக்கோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. கம்மிங் பேக் டு த டாபிக், இது நம்ம பார்த்துட்டோம். ஸோ பல வேல்யூஸ் பார்த்துட்டே வந்தோம். கொல்லாமை உயர்ந்ததாக பார்த்தோம், வாய்மை உயர்ந்ததாக பார்த்தோம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டின ஒரு விஷயமா கொல்லாமையை பார்க்குறோம். இதுக்கப்புறம் நான் சில யூனிக்கான ஆஸ்பெக்டை திருக்குறளை நான் ஃபீல் பண்ணதான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, இது ஜஸ்ட் இன்னொரு குறள் ஆக்சுவலாக கொல்லாமை அதோட சிறப்புகளை சொல்கிறது. அறவினை யாதெனின் கொல்லாமை, அறம்னாலே வந்து கொல்லாமை தான் ஒரு இடத்துல சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து கீழே சொல்கிறாரு, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இதில் ரொம்ப அழகான விஷயம் ஒன்று சொல்லணும் நான் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இன்னுயிர், இதோட அர்த்தம் என்னன்னா, தன்னோட உயிர் போகிறதா இருந்தாலும் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க செய்யாதீங்க, தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. பிரிது உயிர்னா பிரிது உயிர், இன்னுயிர்னா பிரிது இன்னுயிர்னா மற்ற இன்னுயிரை நீக்கும் செயலை செய்யாதீங்க. ஸோ இங்கே வந்து பிரிது உயிர்னு சொல்லியிருக்கலாம், இல்லை பிரிது மண்ணுயிர்னு சொல்லியிருக்கலாம். பட் பிரிது இன்னுயிர்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த இன்னுயிர்னா உங்களுக்கு தெரியும், இனிமையான உயிர்னு அர்த்தம். அதாவது அந்த உயிருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சிக்னிஃபிகன்ட் கொடுத்து பேசுகிறாரு அவர். ஸோ மற்ற உயிர் எல்லாமே வந்து இன்னுயிராமா. அதனால தான் தான் உயிரே போகிறதா இருந்தாலும் நாம் பிரிது இன்னுயிருக்கு வந்து கொலை நீக்கும் செயலை செய்யக்கூடாது. அதான் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. ஸோ வள்ளுவர் எல்லாமே வந்து அந்த வேர்டில் வந்து ரொம்ப ரைட் சாய்ஸாக வேர்ட்ஸ் பண்ணியிருப்பார், கரெக்டான வேர்டை போட்டிருப்பார். நான் சொன்ன மாதிரி இன்னுயிர்ன்ற வேர்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூட அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று, இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டைம் மிஸ் பண்ணியிருப்பார். பொய்யாமை பொய்யாமை செய்யாமை செய்யாமை. இது வெறும் அந்த 7 அடிக்காகவோ இல்லாட்டி எதுகை முனக்காக மட்டும் இல்லை, அந்த கான்செப்டை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்டது. இதில் அதே மாதிரி தான், மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. ஆக்சுவலாக இங்கே வந்து பொய்யாமையை செகண்டரியாக காமிக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. கொல்லாமையை தூக்கி படிக்கணுன்றதுக்காக, எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறதுக்காக பொய்யாமையே அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இது மேபி இதே காரணமாக இருக்கலாம். பொய்யாமை வந்து ரொம்ப உயர்ந்தாரும்னா எல்லாருக்குமே ஈஸியாக ரியலைஸ் ஆகுது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பொய்யாமையை மிஞ்சின கூடின விஷயம் தான் கொல்லாமைன்னு சொல்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி அடுத்து கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஆஸ்பெக்ட் திருக்குறள் இருக்கிறத நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். 2 விஷயம் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அதில் முதல் விஷயம் வந்து ஹோப் அஸ் அ வேல்யூ. ஹோப்னா நம்பிக்கை. ஹோப் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஆனால் இதை வந்து எப்போவுமே வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒரு எஸ்பெஷலி எத்திக்கல் பார்லன்ஸில் ஒரு வேல்யூவாக யாரும் நான் பேசி கேட்டதில்லை, பெருசாக எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் பார்த்ததில்லை. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹோப்ன்றது ஒரு வேல்யூ இன் இட் செல்ஃப். லைக் மற்ற ப்ரொஃபஷனல் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இப்போ இவரே பின்னாடி சொல்லியிருப்பார், இடுக்கன் அழியாமை, அதாவது துன்பம் வரும்போது பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கே ஒரு அதிகாரம் ஃபுல்லாக டினோட் பண்ணியிருக்காரு. நம்ம நார்மலாக ப்ரொஃபஷனலாக சொல்லும்போது பர்சீவரன்ஸ் சொல்லுவோம். இதே விடாப்புடியாக நம்ம வந்து டிட்டர்மைண்டாக இருக்கிறது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. நம்மளோட லைஃபோட லோ டைம் வரும்போதும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இல்லை என்னால் முடியும், இதுவும் கடந்து போகணும்னு இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹோப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நேச்சுரலாக வரணும் நமக்கு. அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் அ பியூரோக்ராட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பியூரோக்ரஸிக்கு வந்து ஒரு பியூரோக்ராட்டுக்கு வந்து எல்லாருமே என்ட்ரு ஆகும்போது எல்லாருமே 90% பியூரோக்ராட்ஸ் வந்து தே டிட்டர்மைன்ட் டு பி ஹானஸ்ட் இன் தேர் லைஃப் டைம். நேர்மையாக இருக்குன்னு நினச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் கைண்டாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க, எஃபிஷியண்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் வென் யூ ஹாவ் த லாங் சர்வீஸ், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த வேல்யூஸை பிரேக் பண்ணுறதுக்கான எக்கச்சக்க விஷயங்கள் உங்களை வரும், உங்களை முட்டி மோதும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துக்கோங்களேன், ஒரு 10 பேர் இருக்காங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், அதில் வந்து 8 பேர் 9 பேர் வந்து லஞ்சம் வாங்குறவங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்த மட்டும் நேர்மையாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் நேர்மையாக இருக்க ஒருத்தனுக்கு வந்து. ஏன் நேர்மையாக இருக்கிறவன் வந்து மற்ற 9 பேரும் த்ரெட்டாக பார்ப்பாங்க, இவன் நம்மளை போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதனால்
ப்ளஸ் உனக்கு ஈவன் டேரெக்டாகவே த்ரெட்டே பண்ணுவாங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுற, நீ ஒழுங்காக இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதே நீங்கள் மேலே போக போக இந்த மாதிரி டேரக்ட் த்ரெட்டு, டேரக்ட் பிரச்சனை இல்லாட்டியும் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, பல நேர்மன் ஆஃபீஸர்ஸ் வந்து எவ்ரி 6 months ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க. பல பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட 25 வருஷம் சர்வீஸில் 30 ட்ரான்ஸ்ஃபர் ஃபேஸ் பண்ண ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்னாலும் ஜென்ரலாக நேர்மையாக இருக்கவங்களுக்கு வந்து எக்கச்சக்க பர்சனல், ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஹோப்புன்ற விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபஷனல் வேல்யூஸும் சரி, பர்சனல் வேல்யூஸும் சரி, தட் மே கோ ஃபார் அ டாஸ். அது நிலச்சி நிற்கிறது கஷ்டம். அதனால தான் ஹோப்பை நான் வேல்யூவாக பார்த்துருக்கேன், பார்க்குறேன். அதை வள்ளுவர் அழகா ஒரு இடத்துல சொல்றாரு. இடுக்கன் அழியாமைன்ற விஷயத்துல வந்து, இடுக்கன் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில். இடுக்கன்னா தெரியும் உங்களுக்கு, துன்பம். துன்பம் வருங்கால் வரும்போது நகுக, சிரிக்கணுமா. இந்த குரல் நீங்க கேள்விப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா. நகுதெல்லாம் சிரிக்கிறது. துன்பம் வரும்போது எப்படா சிரிக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் வெல்கம் தட் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்முகம் கொண்டு அதை வரவேற்கணும், அவ்வளோதான். அதுக்காக ஜோக் கேட்டு சிரிக்கிற மாதிரின்னு அவசியம் இல்லை. டிப்ரெஸ் ஆகாமல் அது ஒரு டோன்ட் டேக் இட் யுவர் ஹார்ட் பட் டேக் இட் யுவர் பிரெயின். ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம அதை பெயினாக எடுத்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு உட்காருறது. இன்னொன்று வந்து ஓகே இப்படி ஆயிடுச்சு, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ டேக் இட் யுவர் பிரெயின், நாட் டு த ஹார்ட். அதான் இடுக்கன் வருங்கால் நகுக அதனை. ஓகே, இதில் நான் சொன்னது வந்து அழகான விஷயம். ஆக்சுவலாக என்னென்னா 2 பாட்டு இருக்குது பாருங்கள். இதை மட்டும் நீங்கள் கோட் பண்ணாலே போதும் எக்ஸாம்பிள். இடுக்கன் வருங்கால் நகுக. ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் இருக்குல்ல, அதை சிக்னிஃபை பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் அப்படி ஸ்மைலிங் ஃபேஸோட வெல்கம் பண்ணுறதே தான் வந்து, அதுவே அந்த ப்ராப்ளமை ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். இல்லாட்டி அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கான எனர்ஜி வந்து இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்றார். when adversity strikes, greet it with a smile, for there is no greater force to recover to overcome the sorrow. ஸோ அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில், அதை தாண்டி செல்வதற்கான விழுமியம் வந்து இதை தாண்டி கிடையாது. இன்முகத்தோட வரவேற்கிறீங்களா துன்பத்தை, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் டூல் டு ஹேண்டில் எனி அட்வர்சிட்டின்னு சொல்றாரு. இதே அதிகாரத்தில் இதே மாதிரி எக்கச்சக்க குரல்லாம் இருக்கு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு. அதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர்னா துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாமா. ஆக்சுவலாக மூவியில் வர பஞ்சடைலாக் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அழகான குரல் எல்லாமே, இடும்பைக்கு இடும்பை படுப்பர்ன்றது எல்லாமே இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே அதான் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக. பட் இதில் ஒரு கோர் வேல்யூன்னு பார்த்தோம்னா, நம்பிக்கை விடக்கூடாது, ப்ராப்ளம் வரும்போதும் நீங்கள் துணிஞ்சு நிற்கணும்ன்றது. இது ஆக்சுவலாக என்ன கேட்டால் ஒன் ஆஃப் தி ஃபோர்மோஸ்ட் ப்ரொஃபஷனல் வேல்யூ ஃபார் அ பியூரோக்ராட்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கோட் பண்ணலாம், எஃபிஷியன்சியை பற்றியோ இல்லாட்டி அட்வர்சிட்டிஸ் பற்றியோ இல்லாட்டி எத்திக்கல் டயலமாஸ் பற்றி கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நல்லது தான் செஞ்சீங்க பட் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது, ஸோ செகண்ட் டைம் சிமிலர் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸ் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா, கருத்துக்கு மைண்டில் இருந்துச்சுன்னா, யுவர் ஆன்சர் வில் பி மச் பெட்டர். ஓகே, செகண்ட் யூனிக் ஆஸ்பெக்ட்னு திருக்குறள். நான் 2 ஆஸ்பெக்ட் யூனிக்காக நான் ஃபீல் பண்ணதுன்னு சொன்னேன். 2வது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, த மாரல் ஆங்கர். ஒரு தார்மீக கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பார் வள்ளுவர். அப்படியே சுட்டரிக்கிற கோபம். யார் சுட்டரிக்கிறாரு? ஒன்னையோ உங்களையோ இல்லை, டைரக்டாக கடவுளை சொல்றாரு, டேய் நீ நாசமா போடா அப்படின்றாரு கடவுளை. கண்டிப்பாக வள்ளுவர் வந்து பிலீவர் தான், கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர் தான். அப்படிப்பட்டவரே வந்து, ஏன்னா அவரோட குரலை பார்த்தாலே தெரியும், எந்த பர்டிகுலர் கடவுள்னு சொல்ல, ஆனால் கடவுள் நம்பக்கூடியவர் தான். அப்படிப்பட்டவரே வந்து கடவுளை பார்த்து நீ கெட்டொழிஞ்சு நாசமா போன்றாரு. இது வந்து சாதாரண வார்த்தை இல்லைல்ல, உள்ள இருந்து அப்படி கோவம் வரும் தெரியுமா, தார்மீக கோவம். தனி மனிதன் மேலேயோ ஒரு பர்டிகுலர் இது மேலே இல்லை, ஒரு சிஸ்டம் மேலேயோ அவர் கடவுள்னு மீன் பண்ணுறது வந்து இப்போ நம்ம கான்டெக்சுவலைஸ் பண்ணி பார்த்தா சிஸ்டம் மேலே வரக்கூடிய கோபம் தான். என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பியூரோக்ராட்டுக்கும் இருக்க வேண்டிய வர வேண்டிய கோபம். ஏன் கோபப்படுறாரு அதையும் பாருங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பறந்து கெடுக உலகை ஏற்றியான். இறந்தும்னா இங்க வந்து பிச்சை எடுக்கிறது, இந்த ரா இருக்கு இல்லையா. ஸோ இறந்தும்னா பெக் பண்றது, பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்து தான் ஒருத்தர் உயிர் வாழணும்னா, அப்படிதான் ஒரு நிலைமை இருக்குன்னா, உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுனா ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு நாசமா போ, கெட்டு போ. யார் கெட்டு போகணுமா? உலகை இயற்றியவன்.
யாரு? கடவுள். ஸோ இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை ஏற்றியான். ஒருத்தர் பிச்சை எடுத்து தான் தன்னோட லைஃப்பை வாழணுன்ற மாதிரி கடவுள் படைச்சிருக்காருன்னா அந்த கடவுள் கெட்டொழிஞ்சு நாசமா போகட்டும்ன்றார். இது நான் ஏன் பியூரோக்ராட்டுக்கு இந்த கோவம் இருக்கணுன்ற? கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கோ இல்லாட்டி அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒருத்தர் பிச்சை எடுக்கிறான்னா கடவுள் அப்படி படைச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பார்த்தா தெரியும். ரோட்ல சிக்னல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிட்டில மேஜர் சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மேஜர் சிக்னல்ல பார்த்தீங்கன்னா 10ல இருந்து 20 பிச்சைக்காரங்களை நீங்க பார்க்கலாம். மேஜர் சிக்னல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயில் வாசலையும் பிச்சைக்காரங்களை பார்க்கலாம். இது என்ன கடவுளோட தப்பா? இதுக்கு கவர்மெண்ட் இது பண்ணியிருக்க முடியாதா? ஒரு டெமோக்ரஸி பத்தி சொல்லும்போது ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. In a democracy, for any culpable or any major wrongs, some may be culpable, but all are responsible ன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என் முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, ஒரு 10 வயசு பையன் ஸ்கூலுக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறான் அப்படின்னா அதுக்கு காரணமாக 1-2 பேராக இருக்கலாம். அவங்க அப்பா நான் சரி படிக்க வைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு கிரைம் நடக்குதுன்னே வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த கிரைம் பண்ணுறவங்க மட்டும் தான் காரணமாக இருக்கும். ஆனால் அதோட பொறுப்பு அந்த கண்ட்ரியோட எல்லா சிட்டிசனுக்குமே இருக்குன்னு சொல்லுவாங்க. சிட்டிசனுக்கே எவ்வளோ பொறுப்பு இருக்குன்னா அதுக்கு தலையாய பொறுப்புல இருந்து நிர்வகிக்கிற பியூரோக்ராட்ஸ்க்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு அந்த சிஸ்டம் மோசமாக இருந்தால் அந்த கோவம் சிஸ்டம் மேலே வர வேணாமா? இந்த தார்மீக கோவம் அதை மாற்றணும்னு துடிக்க வேணாமா? அப்போ கடவுளை திட்டுறோம்னா இப்போ யாரும் திட்டுறோம்? கவர்மெண்ட்டையும் பியூரோக்ராட்ஸையும் திட்டுறோம், மினிஸ்டர்ஸை திட்டுறாங்க, காமன் மேன் திட்டணும்னு சொல்ல வரல, ஆனால் திட்டுறாங்கல்ல. அரசியல்வாதியை திட்டுறாங்க, அதிகாரிகளை திட்டுறாங்க, கவர்மெண்ட்டை ஓரளவு திட்டுறாங்க. ஏன்னா அவங்க மாற்ற முடிகிற பொறுப்பு இருக்கிறதுனால. ஜென்ரலாக கோவம் இருக்கும், தார்மீக கோவம் சிஸ்டம் மேலே. அந்த கோவம் இருக்கணும். தனி மனிதன் மேலே, தனி அரசாங்கத்து மேலே, யார் மேலேயும் இல்லை, அந்த சிஸ்டம் மேலே. அந்த கோவம் என்ன செய்யும்? நம்மளால் என்ன முடியுமோ சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு, அதை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உள்ள நம்ம ரோடு இவ்வளோ டிராஃபிக் மோசமாக இருக்குன்னு யாருமே தார்மீக கோவப்படுறாங்களோ உள்ளேருந்து, அவங்க டிராஃபிக் ரூல்ஸை மீற மாட்டாங்க, மீற கஷ்டப்படுவாங்க, சிக்னலில் நிற்க தோணும். அதே தான் அப்ளைஸ் டு ஆல் அதர் பிரான்ச்சஸ். எனக்கு என்ன இதில் என்ன யூனிக்னஸ் இருக்குது? கோவப்படுறாரு, ஓகே. ஆனால் யார் கோவப்படுறாரு? வள்ளுவர். எந்த வள்ளுவர்? இதை சொன்ன வள்ளுவர். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். இந்த மாதிரி வெகுளாமை, இது ஆக்சுவலாக வெகுளாமைன்ற அதிகாரம். வெகுளாமைனா ரீஸ்ட்ரைனிங் யுவர் ஆங்கர், கோவப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்கே ஒரு அதிகாரம் 10 குறள் டீட்டெயிலாக டீல் பண்ணியிருக்காரு. அந்த 10 குறளையும் வேறு வேறு வகையில் கோவப்படாதீங்க, கோவப்பட்டால் என்ன கேடு வரும், அது உங்களோட ப்ராக்ரஸ்க்கு எப்படி தடையாக இருக்கும், மற்ற வேல்யூஸில் அப்படி உங்களை விட்டு போயிடும்னு பல வகையில் டீல் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக இதை சொல்லுவாங்க, மறத்தல் வெகுளினா கோபம். ஆக்சுவலாக வெகுளினா இன்னசென்ட் கிடையாது, கோபம். வெகுண்டெழுந்தான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கோபம். மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். கோவப்படுறது ஒருத்தனோட பலதரப்பட்ட துன்பத்துக்கு இட்டு செல்லும்னு சிம்பிளா சொல்றாரு. ஓகேயா? அப்படி சொல்லக்கூடிய வள்ளுவரே ஒரு இடத்துல பயங்கரமா எல்லாம் மீறி கோவப்படுறாரு. அப்பனா அதுல இருக்கிற அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கும், தெரியுமா? நியாயமான கோவம் எப்போ அழகான விஷயம். ஆக்சுவலா இந்த கோவம் ஒவ்வொரு பியூரோக்ராட்லயும் இருக்கணும். ஓகேயா? என்னோட கருத்து. இதே கோவத்தை நம்ம இன்னொரு இடத்துல பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. பாரதியாரோட ஒரு கருத்துல பார்த்துருக்கோம் நம்ம. எஸ், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்ன்றார். என்ன அர்த்தம்? ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் சேம் தான், இதே கான்செப்ட் தான். உணவில்லைன்னா இந்த உலகத்தையே அழிச்சிடலான்றார். ஏன் தனி மனிதன் ஒருத்தர் கஷ்டப்பட்டா உலகத்தையே அழிச்சிடணுமா அப்படின்னு? அவனுக்கு சாப்பாடு, அவன் சாப்பிடலன்றதுல மேட்ரு ஆக்சுவலா. ஆனால் சாப்பாடு இல்லாத நிலைமை இருக்குல்ல. இங்கே இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம், அவர் காலத்தில் 30 கோடி பேர் இருந்தோம், அது மேலேயே இருந்தோம். அத்தனை பேர் இருந்து சக மனிதனை ஒருத்தர் பட்டியலில் கிடக்கிறான், அந்த நிலைமைக்கு அவன் இருக்கான், அவன் சரி பண்ண முடியல அப்படின்னா இந்த உலகம் இத்தனை பேர் இருந்து என்ன யூஸ்? உலகமே அழிஞ்சிடட்டுன்ற மாதிரி சொல்றாருல்ல, அது தார்மீக கோவம். எந்த ஒரு பர்டிகுலர் ஆள் மேலேயோ ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் மேலேயோ இருக்கிற கோவம் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஆள் மேலேயோ சமூகம் மேலேயோ இல்லை, மொத்த சிஸ்டம் மேலே இருக்கிற கோவம். இந்த கோவம் நல்லது தான், ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக எடுத்துகிட்டு போகணும், ஆக்ஷன் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். எஸ். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸை பார்த்தோம். இப்போ நான் சில பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காமிச்சேன், இந்த அதிகாரங்கள் பேர்லாம் காமிச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எத்திக்ஸ்க்கு ரிலேட்டட் இன் ஒன் வே ஆர் அதர்.
ஆனால் நீங்கள் டேரெக்டாக இப்போ நார்மலாக வெஸ்டர்ன் பார்லன்ஸில் சொல்கிற எத்திக்ஸில் எல்லாமே வருமா? வராது, எல்லாமே வராது. லைக் ஃபோர்ட்டிஃபிகேஷன் எப்படி உங்களுக்கு எத்திக்ஸில் வரும், அதே மாதிரி இது எப்படி எத்திக்ஸில் வரும்? எத்திக்ஸ்னால் ஜென்ரலாக ரைட் ஆர் ராங், கொஸ்டின் ஆஃப் ரைட் ஆர் ராங்கில் எப்படி வர முடியும்? ஆனால் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதோட அடுத்த நிச்சயம் வந்து எத்திக்ஸ் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் போகும்போது எல்லாமே வரும். அது எப்படி எத்திக்ஸ்கில் வருதுன்னு கேட்குறீங்களா? நான் என்ன சொன்னேன்? எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், எத்திக்ஸ் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுது இல்லையா? எத்திக்ஸ் எதுக்கு வந்தது? மக்கள் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் எத்திக்ஸ். இல்லைனா அதுக்கு மொத்தமே ரிலவன்ஸே இல்லை. வெறும் அகாடமிக் கான்செப்டாக பேசுறதுக்கு பேசாமல் இருக்கலாம் நம்ம. ஸோ வெல்ஃபேர் ஆஃப் பீப்புளுக்கு முக்கியம் எது அப்படின்னா எத்திக்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அது எதில் கீழே வரலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கீழே வரும். ஸோ அது வந்து எத்திக்ஸோட பிரான்ச் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ட்டிஃபிகேஷன், லேண்ட் சரி, இல்லை எக்ஸலன்ஸ் ஆஃப் ஆர்மி, ஆமாம் இதுவும் எத்திக்ஸ் கீழே தான் வருது. பட் டிஃப்ரெண்ட் பிரான்ச் ஆஃப் எத்திக்ஸாக பார்க்கலாம். கவர்னன்ஸ் எத்திக்ஸாக பாருங்கள் நீங்கள், எத்திக்ஸ் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து இது அகெயின் இப்போ நான் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லா சாப்டர்ஸும் அதிகாரமாக நம்ம பார்க்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மொத்த திருக்குறளில் இருக்க அந்த மொத்த 100 அதிகாரம் என்ன காமிச்சோம் எத்திக்ஸ் ரிலேட்டடாக, இதில் மெஜாரிட்டி மோர் தென் 70 to 80% வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பற்றி டீல் பண்ணுறது தான். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் டீல் பண்ண முடியாது உங்களுக்கு. ஆனால் இந்த கான்செப்ட் புரியணுன்றதுக்காக, திருக்குறள் என்ன, திருக்குறள் எத்திக்ஸ் என்னன்னு தெரியறதுக்காக இந்த பார்ட் வச்சிருக்கிறேன். இதில் ஹைலைட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்க போகிறேன் நான். ஓகேயா? ஓகே. இதில் என்ன டீல் பண்ணுறாரு அப்படின்னா இறை மாட்சி. இங்கே இறைன்றது வந்து நாட் கடவுள், ரூலர். ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் எப்பவுமே இருக்குது. அரசன்ன்றது வந்து இறைவனோட அம்சம்னு சொல்லுவாங்க. தமிழ் லிட்ரேச்சரில் ஜென்ரலாக கான்செப்ட் இருக்குது. மிடிவல் டைம்ஸ் லிட்ரேச்சர் எல்லாத்துலேயுமே அந்த கான்செப்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இறை மாட்சி எப்படின்னா ஒரு அரசன் எப்படி வந்து மாட்சிமைப்பட்ட ஒரு அரசன் வந்து என்னென்ன வேல்யூஸ் அவன்கிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தனி அதிகாரமே வந்து டீல் பண்ணியிருக்காரு. அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஹி ஹாஸ் லிஸ்டட் டவுன் டிஃப்ரெண்ட் ரைட்ஸ். பல விழுமியங்களை வந்து ஒரு லிஸ்ட் பண்ணிட்டே வர்றாரு. என்னென்னு பார்ப்போமா? அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். அஞ்சாமை ஃபியர்லெஸ்னஸ், கரேஜ், பிரேவரி. ஈகை சேரிட்டபிள், ஃபிலாந்த்ரபி, இந்த மாதிரி. அறிவு விஸ்டம். ஊக்கம் பீயிங் பேஷனேட், பீயிங் டைனமிக், பீயிங் எனர்ஜெட்டிக். நீங்கள் என்கேஜ் பண்ணணும் பீப்புளோட போயிட்டு. நீங்கள் ஒரு பியூரோக்ராட் நாளைக்கு ஒரு கலெக்டர் ஆகிறீங்க, போயிட்டு ஜஸ்ட் பேப்பர் மட்டும் சைன் பண்ணிட்டு இருந்தால் நோ, கோ ஃபார் ஃபீல்டு விசிட். மக்களோட பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட ரியல் டைம் இது புரியும். ஆக்சுவலாக when you become a policy maker, உங்களுக்கு இந்த ரூட்ஸோட டச் இல்லை அப்படின்னா that policy will not be effective. அது நிற்காது. ஈவன் சம்டைம்ஸ் மக்களுக்கு உண்மையிலேயே நல்ல பாலிசி இருந்தாலும் அது ரிவர்ஸ் டைரக்ஷனில் மக்களுக்கு புரிய வைக்கணும். இல்லைனாலும் அந்த பாலிசி வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ அது எல்லாத்துக்கும் பேசிக் வந்து அறிவும் வேணும், ஊக்கமும் வேணும். அண்ட் தென் தூங்காமைனா நாட் லிட்ரல் மீனிங் தூங்காமல் இருக்கிறது இல்லை. பீயிங் விஜிலண்ட், யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஆல் அரவுண்ட் யூ. லிட்டரலாகவும் சரி உங்களுக்கு சுற்றி நடக்குன்னு தெரியணும். அந்த உலகம் ஃபுல்லாக உங்கள் சேம் ஃபீல்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். கல்வி தான் அறிவுக்கு வந்து பேஸு. துணி உடைமை, பிரேவரி, எகெயின் அஞ்சாமையோட நீட்சி. கொடையலி, பெனிஃபிஷியன்ஸ். செங்கோல் தெரிஞ்சிருக்கணும், செம்மையான ஆட்சி, ரூல் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ், செங்கோல். குடியோம்பல், குடின்றது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கான்செப்ட் ஆக்சுவலாக திருக்குறளை பொறுத்த வரைக்கும். சிறந்த குடின்றது வந்து நம்ம எந்த மாதிரி பேக்ரவுண்டில் வளர்ந்துருக்கிறோம். ஏன்னா பீப்புள் ஆர் வாட், பார்ட்லி நேச்சர்டு, பார்ட்லி நர்ச்சர்டு. நம்ம ஜெனட்டிக்காக என்ன வந்திருக்கு, ப்ளஸ் நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கோன்ற மாதிரி தானே. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கணும் குடின்ற விஷயத்த. எந்த மாதிரி வளர்ந்துருக்கோம், ஹவு ஐ ஹவ் பின் ப்ராட் அப் த்ரூ அவுட் மை லைஃப், அதை குடின்னு சொல்லலாம். அதுதான் குடினா எந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்திருக்கேன், எந்த குடியில் வந்திருக்கேன், அந்த மாதிரி. இதை சில பேர் தப்பாக குடினா ஜாதின்ற கான்செப்டை லிங்க் பண்ண சான்ஸ் இருக்குது. இல்லை, அந்த குடி கிடையாது. ஏன்னா கான்டெக்சுவலாக ப்ளேஸ் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ரைட்ஃபுல்லான மீனிங் தான். எந்த குடியில் வந்திருக்குன்னா எந்த மாதிரி ப்ராட்டப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சமூகம் ஃபுல்லாகவே திருடலாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். லைக் முன்னாடி இருந்தாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் வந்து பிகாஸ் ஆஃப் பலதரப்பட்ட காரணங்களால் ஒரு சமூகம் ஃபுல்லாகவே திருடர்களாக சேர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே சின்ன வயசுலேருந்து வளர்கிற ஒருத்தன் வந்து திருட்டை வந்து நியாயமாக தான் பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் வந்து அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி டேரெக்டாக கவர்னன்ஸில் வைப்பீங்களா? வைக்கக்கூடாது.
கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பழக்கம் இல்லை. பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபேக்டர்ஸ் ஹவு ஹி த வே ஹி ஹவ் பீன் brought up. ஸோ அது தனி மனிதனோட தப்பு இல்லாட்டியும் அவனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்க முடியாது. அதனால தான் குடியும் பார்க்கணும். த வே ஹவு ஹி ஹஸ் பீன் brought up. அண்ட் ஓம்பல், இங்கே ஓம்பல்னா த கேர் ஃபார் த பீப்புள். இது எல்லாமே வந்து அரசனுக்கு இருக்கக்கூடிய குணங்களா. அரசன்னா அந்த கால அரசன் மட்டும், இந்த காலத்தில் நம்ம சிற்றரசலாக இருக்கிறது வந்து அதிகாரிகள் தான். ஒவ்வொரு துறை அதிகாரிகள். இன்னும் சொல்லுவாங்க அதிகாரினா நீங்கள் நினைக்கிற மாதிரி கலெக்டர், டெப்டி கலெக்டர் மட்டுமே இல்லை. என்ன கேட்டால் அப் டு விஓ வரைக்கும் சொல்லுவேன் நான். ஒரு கிராம அதிகாரி வரைக்கும் நான் சொல்லுவேன். இது எல்லாமே இருக்கணுமான்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே டு சர்டன் எக்ஸ்டென்ட் இருந்தால் மக்களுக்கு நல்லது. அண்டு இது ஒன் ஆஃப் தி ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. அதனால தான் நான் தனியாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இம்பார்ஷியாலிட்டி. இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னா ஷோயிங் நோ டிஸ்கிரிமினேஷன் in a decision making in aspect of any say race, gender, religion, region, language. எந்த அடிப்படையிலையும் வந்து மக்களை பேதம் படுத்தி பார்த்து உங்கள் டெசிஷன் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான் இருக்க முடியும், which is on merit basis. தகுதி அடிப்படையிலான டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். இம்பார்ஷியாலிட்டின்றது என்னது? இட் இஸ் தி கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ். இப்போ இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்து நம்ம ரிசர்வேஷன் கான்செப்ட் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரு சோஷியலி ப்ராக்ரஸிவ் ஸ்டெப்பாக தான் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா ஜென்ரலி அக்ரீடு கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிசர்வேஷன் இஸ் ஜஸ்டிஃபேபிள் பிகாஸ் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் ராங் தட் ஹாஸ் பீன் ஹேப்பன்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இம்பார்ஷியாலிட்டி வந்து ஜஸ்டிஸ் ஃபேர்னஸ்க்கு அடிப்படையானதுன்னு சொன்னேன் நான். ஆனால் இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அப்ஜெக்டிவிட்டி, நியூட்ரலிட்டின்ற கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் விலகினது ஆக்சுவலாக. ஏன்னா நியூட்ரலிட்டி, அப்ஜெக்டிவிட்டி வந்து ஒரு ஜஸ்ட் அ ப்ரொஃபஷனல் கான்செப்ட். அதுவும் ப்ரொஃபஷனல் கான்செப்ட் தான், ஒரு ரெக்கார்ட் ஸ்கில்னே சொல்லலாம். இட் கம்ஸ் வித் தி குட் EQ, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பட் இம்பார்ஷியாலிட்டி வந்து இதில் வந்து ரொம்ப எத்திக்கல் ஆங்கிள் ரொம்ப இருக்காது. பட் இம்பார்ஷியாலிட்டியில் வந்து எத்திக்கல் ஆங்கிள் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. ஏன்னா இம்பார்ஷியாலிட்டி இம்ப்ளைஸ் தட் நீங்கள் வந்து எல்லா மனிதர்களுக்குமே வந்து அவங்களோட ஹியூமன் டிக்னிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் பார்லன்ஸில் சொல்கிறேனே, இங்கே டிஸ்கிரிமினேஷன் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, லாங்குவேஜ் பேஸ்டு, ரிலீஜியன் பேஸ்டு, டிவிஷன் அங்கங்கே பாக்கெட்ஸில் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மனித உயிருக்கே வந்து நீங்கள் வேல்யூ கம்மி பண்ணுறீங்க. இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக போகிறீங்க ஆக்சுவலாக. அது தப்பான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் when you give importance to human dignity, the basic right to life with human dignity, ஆர்டிகல் 21 சொன்ன மாதிரி அதை நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னா you cannot go against impartiality. இந்த விளிம்புக்கு எதிராக நீங்கள் போக முடியாது. சாரி. ஸோ this impartiality ensures justice and fairness in your every action. இதை எம்பசைஸ் பண்ணி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு, நன்றே தரினும் நடுவிகந்தான். அகைன் நான் சொன்ன மாதிரி பஞ்ச்லைன் மட்டும் எதுனா போதும். நன்றே தரணும், உங்களுக்கு நல்லது தான் கொடுக்க போதுன்னா கூட உங்களுக்கு 10 அப்ளிகேஷன் வருது, நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 2 பேரை சூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் படி நீங்கள் பண்ணுறது தப்பு. ஓகே, லெட்ஸ் அசியூம் தட் பிகாஸ் சர்டன் ஃபேக்டர்ஸ். ஏன்னா உங்களோட பர்சனல் ப்ரிஜுடைசஸ் வந்து இந்த 2 பேரை பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா உங்களுக்கு யாரோ ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க எக்ஸாமில் முதலே, இந்த மாதிரி தான் இதெல்லாம் பண்ணிங்கன்னா, ஐ மீன் மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேஷனு, மெத்தட் ஆஃப் டெஸ்ட், சிலபஸ் எல்லாம் இதெல்லாம் முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு தெரிய வருது இந்த 2 பேரை எடுத்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி. அதனால நீங்கள் வந்து ரூல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக எதாவது பண்ணி உங்களை எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் டோட்லி ராங். யூ ஆர் கோயிங் பார்ஷியல். இங்கே நான் வந்து எக்ஸாம்பிளை வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்கியிருக்கேன். நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க 2 பேரும் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ இன்டெரக்டாக மெரிட் கான்செப்டையும் நான் உள்ள கொண்டு வரேன். அப்படியே இருந்தால் கூட ஏன் இந்த எக்ஸாம்பிள் காம்ப்ளெக்ஸ் ஆக்குறேன்? நன்றே தரினும், நன்மையே தர்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இம்பார்ஷியலாக ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அது நல்லதில்லை. அன்றே ஒளிய விடல், அன்னைக்கே அதை விட்டுருங்க. உங்களுக்கு தாட் வருது, இந்த 10 பேரில் அந்த 2 பேரை சூஸ் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன், பண்ணிடலாமா, தாட் வந்துச்சுன்னா உடனே அந்த தாட்டை விட்டுருங்க. நன்மையே தருவதாக இருந்தாலும் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபத்தை அப்பொழுதே விட்டொழிக. இது நியாயம், இது தர்மம்னு இருக்குல்ல.
ஸோ மிச்சம் இருக்க 8 பேருக்கும் they have the same rights to get selected through the given process. அவங்களுக்கும் அதே உரிமை இருக்குது. அந்த ஃபுல் ப்ராசஸ் போய் அதில் பெட்டராக வந்தாங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கு அவங்களுக்கும் இருக்குது. ஹூ நோஸ், உங்களுக்கு வந்து அந்த 2 பேரை பற்றி தெரியும் நல்லா பண்ணுவாங்கன்னு, மற்ற 8 பேரை பற்றி தெரியாது இல்லையா? யாருக்கு தெரியும்? இந்த 8 பேரில் வந்து இந்த 2 பேரோட ஜாஸ்தி திறமை இருக்கவங்க இருக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் ப்ரிஜுடிஸாக முதல்ல ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த மற்ற 8 பேருக்கு அந்த நியாயம் மறுக்கப்படுது, அவங்களோட ஹியூமன் டிக்னிட்டி பாதிப்புக்குள்ளாகப்படுது. அதனால தான் நன்றே தர்றதா இருந்தால் கூட நடுவிகந்தாம், நடுவுநிலைமையிலிருந்து மாறாதீங்க, அந்த ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல், அந்த மாதிரி செயலை வந்து அன்னைக்கே விட்டுருங்கன்றாரு. இன்னொன்று சொல்றாரு, இது ரொம்ப அழகான விஷயம். இதை விட ரொம்ப அழகான விஷயம் வந்து இது, நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. எனக்கு இந்த பொயட்டிக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக சிலது கருத்துக்காக பிடிக்கும், சிலது அந்த பொயட்டிக் நேச்சருக்காக பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, கேடும் பெருக்கமும் இல்லல்ல அப்படின்னா நல்லது கெட்டதும், கேடும் சரி பெருக்கமும் சரி, ஒருத்தர் இண்டிவிஜுவலுக்கு வந்து கேடும் லாபமும் நஷ்டமும் வரும் போகும். ஆனால் நெஞ்சத்து கோடாமை, தன்னுடைய நடுவான நிலைப்பாட்டிலிருந்து நடுவுநிலைமையிலிருந்து மாறாமல் இருக்கிறது தான் சான்றோர் கனியாமா. கிரேட் பீப்புள் வந்து இப்போ நல்லது வரும் இப்போ கெட்டது வரும்ன்ற மாதிரி இப்போ வரக்கூடியதை பார்த்து டெசிஷன் எடுக்காமல் லாங் டேர்ம் இல்லைனா எது சரியோ எது வந்து இம்பார்ஷியல் நடுநிலைமைக்கு ஏற்றதோ அதை பார்த்து டெசிஷன் எடுப்பாங்க. அதனால தான் நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனின்னு சொல்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ இம்பார்ஷியாலிட்டி ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் வேலையாக இருக்கிறதுனால இதை பற்றி எக்ஸாமில் டேரெக்டாக வரவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை இது இந்த 2 பஞ்ச்லைன் மட்டும் கோட் பண்ணாலே வந்து இல் வெரி எஃபெக்டிவ். அண்ட் தென் கம்ஸ் ஒரு லீடரோட குவாலிட்டிஸ் என்னவாக இருக்கணுன்ற மாதிரி தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடையது அரசு. இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, அறம் அல்லாத செயல்கள் எல்லாமே நீக்கிட்டு செய்யக்கூடியது தான் வந்து ஒரு மானமுடைய அரசுன்னா மக்களுக்கு ஆட்சிக்கு இது சிறந்ததும் அதை செய்யக்கூடிய அரசனுடைய கடமைன்னு சொல்கிறாரு. ரியல் லீடர் ஸ்டேஸ் ட்ரூ டு விர்ச்சியூ வித் ஹம்பிள் ஸ்ட்ரென்த் அண்ட் அவாய்ட்ஸ் ஆல் ராங் டூயிங். ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தையுடையவனே சிறந்த அரசன் ஆவான். 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து அரண் இழுக்கா அல்லதவை நீக்கி, அரண் இல்லாதவற்றை தன்னோட செயலிருந்து நீக்கிடணும். மரண் இழுக்கா, மரம்னா இங்கே வந்து மரம்னா வீரம்னு அர்த்தம். ஓகே, மரண் இழுக்கா வீரத்துக்கு பங்கம் ஏற்படாமல் செய்கிறது தான் ஒரு மானமுடைய அரசனுடைய வேலையாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். லீடரோட முக்கியமான இதே வந்து லீட் பை எக்ஸாம்பிள், வாழ்ந்து காட்டணும். ஸோ தட் அதர்ஸ் கேன் எமுலேட் த லீடர். இதுதான் லீடரோட முக்கியமான குவாலிட்டி. அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இப்போ எனக்கு இல்லை ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து அவங்களை திட்ட வேண்டியது இருக்குது. எதுக்காக? ஒரு நார்மல் தப்பு நடந்துருச்சு, அது யாருக்கு வேணால் நடக்கக்கூடிய தப்பு, ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக், கிளரிக்கல் மிஸ்டேக்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு வேணால் நடக்கக்கூடிய ஜென்யூன் மிஸ்டேக் தான். ஸோ அதுக்கு நான் திட்டுறேன் அப்படின்னா அது தப்பாயிரும்ல. அது யாருக்கு வேணால் வரக்கூடியது தான், எனக்கு கூட வரலாம். இல்லை இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லேட்டாக வர்றதுக்காக திட்டுறேன், பட் நானே லேட்டாக வரக்கூடியவனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி நான் உங்களை திட்ட முடியும்? நானே டெய்லி 9 மணி ஆஃபீஸ்க்கு 9:15 வரேன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஏன் 8:30 வரலன்னு கேட்குறேன் அப்படின்னா அவங்க நான் மதிக்க மாட்டாங்க. ஐ மீன் மை வேர்ட்ஸ் ஓன்ட் கேரி எனி வெயிட்டேஜ் அட் ஆல். அதனால தான் நான் முதல்ல 8:30 வந்தால் தான் மற்றவங்க 8:30 வர சொல்லி சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் இது. பட் இது அப்ளைஸ் டு எவ்ரி ரூல் அண்ட் எவ்ரி ரூலர். ஸோ முதல்ல நம்ம வாழ்ந்து காட்டணும். இப்போ நான் கரப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் நேர்வே இருந்து காட்டினா தான் மற்றவங்களாம் நான் சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் தன் குற்றம் நீக்கி, தன்னோட குற்றத்தை முதல்ல நீக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள குற்றத்தை பார்க்கும்போது அது எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் ஹி கேன் ஹெல்ப் அதர்ஸ் டு கெட் இட் ஆஃப் தேர் ஃபேலசிஸ். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. அப்படின்னா அந்த அரசனுக்கு என்ன குற்றம் வந்துட போகுது, இப்படி ஒழுங்காக பண்ணால் அதை தாண்டி அவர் குற்றமே வர முடியாது, அவர் கஷ்டமே வர முடியாதுன்றது தான் என் குற்றமாகும் இறைக்குன்றாங்க. Faultless the king who first his own faults cues and then permits himself to scan faults of other men. Okay. And then leaders contact.
அவருடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இல்ல அதர்வைஸ் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. அறம் அல்லாத செயல்களை செஞ்சு மக்களை துன்புறுத்துறாங்கன்னா, அது வந்து ஒரு மர்டரை விட, ஒரு கொலை தொழில் செய்யும் ஒரு நபரை விட மோசமான செயலை செய்யறதா அர்த்தமாகுமாமா. ஏன் ஏன் அப்படின்னா, இந்த வேலியே பயிரமேதுன்னு சொல்லுவாங்கல்ல. அன்லைக் நார்மல் பர்சன், அரசனுக்கு வந்து இங்க நான் அரசன் சொல்றது ஒரு இடத்துலையும் சொல்றேன். இட் அப்ளைஸ் டு ஆல் பியூரோக்ராட்ஸ் ஆர் ஆல் தோஸ் ஹூ ஹேவ் அத்தாரிட்டி அண்ட் பவர். எல்லா அதிகாரிகளுக்கும் இது பொருந்தும். எஸ்பெஷலி தோஸ் ஆர் ஹையர் எக்கிலான், யாரெல்லாம் மேலே டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும். அறவழியிலேருந்து விலகி மக்களுக்கு நல்லது கெட்டது செய்கிறவங்க வந்து கொலகாரனோட மோசமானவன். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து நல்லது செய்ய வேண்டிய பொசிஷனில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால், ஒரு திருடன் திருடுறதுக்கும் ஒரு போலீஸ் திருடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்ன பர்சனலாக வாட் ஐ பிலீவ் இஸ், ஒரு நார்மலாக ஒரு திருடன் வந்து 10 பவுன் செயினை திருடான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து மேபி அஸ்பர்லா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் தட் 2 இயர்ஸ் ஜெயில் தண்டனை அப்படின்னா, அதுவே ஒரு போலீஸ்காரன் அந்த திருடனை பிடிச்சி செயினை எடுத்து அவனே வச்சுக்கிறான் அப்படின்னா 10 வருஷம் ஜெயில் தண்டனை தரலாம். ஏன்னா அவர் திருத்தக்கூடிய தப்பை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய பொறுப்பில் எடுத்து செய்கிறார்ல. ஸோ ஹி ஷுட் பி கிவன் 5, 10 டைம்ஸ் ஹார்ஷர் பனிஷ்மெண்ட் டு அதர் கம்பேர்ட் டு அதர் பர்சன்ஸ். அதனால தான் சொல்கிறாரு, கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செதுலகும் வேந்து. பட் இது பிரைமரலி கவர்மெண்ட்டுக்கு, மினிஸ்டர்ஸ்க்கு ஜாஸ்தி அப்ளை ஆகும். ஆல்மோஸ்ட் லைக் வி ஆர் நியரிங் தி லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் தி கிளாஸ். இதில் என்னென்ன பண்ணால், திருக்குறளை பற்றி நம்ம பெருமைகள் வந்து முதலே பார்த்தோம், ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அதோட சிறப்புகள் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் ரிப்பீட் பண்ண ஆசைப்பட்றேன். இது எவ்வளோ யூனிக்கான ஒரு டெக்ஸ்ட்டு, எவ்வளோ அழகான ஒரு டெக்ஸ்ட்ன்றது சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த டெக்ஸ்ட்டு வந்து எத்திக்ஸை எம்பசைஸ் பண்ண அளவுக்கு வேற எந்த டெக்ஸ்ட்டுமே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த குறள். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஈன்றால் பசி காண்பான், பெற்ற தாய் வந்து பசியில் இருக்கிறத பார்த்தா கூட காண்பான் ஆயினும் செய்யற்க, நம்ம எப்படி பார்த்தோம்ல, பொய்யற்கன்னு ஒரு வேர்டு பார்த்தோம், பொய் செய்யாமல் இருக்கிறது. அதே மாதிரி செய்யற்க, செய்யாதீங்க, சான்றோர் பழிக்கும் வினை. என்ன அப்படின்னா, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, எங்கள் அம்மா வந்து பசியில் இருக்காங்கன்னா கூட நான் திருடி தான் அவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னா போடாத, பசிலே கூட இருக்கட்டும்ன்றாங்க. ஈன்றால் பசி காண்பான், அவங்க பசியில் இருக்கிறத பார்த்தா கூட சான்றோர் பழிக்கும் வினையை செய்யக்கூடாது. என் குடும்பம் அட்டர் பாவர்ட்டியில் இருக்குது, என் குழந்தைக்கு பால் போடுறவங்க காசு இல்லைனா கூட நான் திருட்டு செயலையோ இல்லாட்டி லஞ்சம் வாங்குற செயலையோ செய்யக்கூடாது. நான் சான்றோர் பழிக்கும் செயலை செய்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு மனிதனாக இருக்கே தகுதி இல்லாதன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு. இந்தளவு எம்பசிஸ் எத்திக்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வேற இந்தியன் டெக்ஸ்ட் சொல்லியிருக்கமான்னா டவுட் தான். எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளுவர் வந்து பல இடத்துல ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக பேசியிருப்பார். லைக் மனத்துக்கண் மாசிலனாதல்னு சொல்லியிருக்காரு, உள்ளுவதெல்லாம் உயர்வல்லல், யோசிக்கிறதெல்லாமே உங்களுக்கு கை கூடாட்டியும் பரவாயில்ல, உங்களோட கருத்துக்கள் வந்து ரொம்ப உயர்ந்த கருத்துக்களாக இருக்கணும். கை கூடாட்டி பரவாயில்ல, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றந்தன் தள்ளினும் தள்ளாமை நிறுத்துன்றார் ஒரு இடத்துல. அது மாதிரி எக்கச்சக்க இடத்துல ஃபுல்லாக ஹி ஸ்ப்ரிங்கிள்டு வெரி ஐடியல் வேல்யூஸ். ஆனால் அப்படி சொன்னவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். என்ன அப்படின்னா, நீங்க உலகத்தோட ஒட்ட ஒழுகல்னா ஒட்ட வாழலாம், அவங்க உலக நடைமுறைப்படி நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சிக்கல அப்படின்னா, பல கற்றும் நீங்க பலது கற்று தேர்ந்திருந்தாலும் கல்லார் அறிவிலாதார். என்ன அர்த்தம் அதுக்கு? உலகம் நடக்கிற வழியில் நீங்க போல அப்படின்னா, நீங்க எவ்வளோதான் கற்று தெரிஞ்சிருந்தாலும் நீங்க வந்து அறிவில்லாதவருக்கு, கல்லாம இருக்கிறவருக்கு, படிக்காம இருக்கவங்களுக்கு ஒப்பானவர்னு சொல்றாரு. உலகத்தில் ஒட்ட ஒழுகலை நீங்க லிட்டரலா எடுத்துக்க தேவையில்லை, எதில் ஃபாலோ பண்ணணுமோ அதில் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சில விஷயங்கள் வந்து உலக முறைப்படி ஒரு இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் எங்கே வாழ்றீங்களோ சமூகத்துக்குன்னு ஒரு முறை இருக்கும். அந்த முறை வந்து இஃப் இட் இஸ் நாட் எத்திக்கலி ராங், உங்களுடைய மனதுபடி எத்திக்கலி தப்பு இல்லை அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏத்திஸ்ட் இருக்கார், அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான், பட் வந்து குடும்பத்தோட சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அங்கே அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம்,
ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பாட்டு கேட்குறாருன்னா தப்பு தானே. மற்றவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் அவர் கூட சேர்ந்து இருக்கிறது. நீங்கள் மனதில் அங்கே உருகி கும்பிடணும்னு அவசியமே இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது நீங்கள் எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் இதுக்காக மென்ஷன் பண்ணுறேன். ஹீ இஸ் ஆல்வேஸ் ஐடியல் பட் ஆல்சோ ப்ராக்டிக்கல் இன் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் குரல். எது நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற முடியுமோ அதை மட்டும் தான் எம்பசைஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அண்ட் இட் இஸ் ஈக்குவலி ப்ராக்டிக்கல் டு பி திஸ் மச் ஐடியல் இன் யுவர் லைஃப். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள யாரெல்லாம் வந்து இதுபடி நடந்திருக்காங்களோ அவங்கள எண்ணம் வந்து ரொம்ப உயர்ந்ததா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், இஃப் யுவர் எய்ம் இஸ் நாட் ரிடிகுலஸ் தென் யுவர் எய்ம் இஸ் நாட் ஹை எனஃப். உங்களுடைய வந்து வாழ்க்கை லட்சியத்தை கேட்டு சிரிப்பு வரணுமா, என்னடா லூஸ்தரமாக பேசுகிற அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் எய்ம் வந்து அவ்வளோ ஹையாக இல்லைன்னு அர்த்தம். அது எய்ம் வச்சுக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லை. லைக் ஆப்பிள் சிஓ மாதிரி அவரோட ஜேர்னி பார்த்தா தெரியும் ஆக்சுவலாக எங்கேருந்து எங்கே போனால் அவரோட எய்ம் என்னவா இருந்துச்சுன்ற மாதிரிலாம் நம்ம பில்கேட்ஸ் எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிக்கும் போது அவரோட கனவு வந்து ஒவ்வொரு டெஸ்க்லையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும்ன்றது ஆக்சுவலாக. அப்போ வந்து அது ஒரு மாதிரி ரிடிகுலஸான எய்ம் தான் ஆக்சுவலாக, ஒரு விஷயம் தான் அது. பட் அப்படி இருந்ததுனால தான் ஹீ குட் பிகம் பில்கேட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ உங்கள் எய்ம் வந்து அப்படி இருக்கணும். ஸோ அப்படி இதை மாதிரி பலரப்பட்ட ஐடியலான விஷயங்களை சொன்னாலும் இதெல்லாமே ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ப்ராக்டிக்கலாக அச்சீவபிளான வேல்யூஸ். அதை சொன்னதுனால தான் வள்ளுவர் இன்றளவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். எஸ். ஸோ வி ஆர் கமிங் டு த லாஸ்ட் பார்ட் நவ். வள்ளுவர் ஒன்று சொல்கிறாரு முக்கியமாக, நீங்கள் வந்து லைஃப்பில் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணல, எத்திக்கலாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உயிர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு, ஒரு மரத்துக்கு ஒப்பு அப்படின்றாரு. என்ன அப்படின்னா அறம் போலும் கூர்மையரேனும். அறம்னா சா இருக்குல்ல, ரம்பம்னு சொல்லுவோம்ல, அறுக்கக்கூடிய விஷயம் அறம். அறம் போலும் கூர்மையரேனும், ரொம்ப ஷார்ப்பான இன்டலெக்ட் உங்களுக்கு மைண்ட் ஃபேக்கல்ட்டி இருந்தால் கூட அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர். ஜஸ்ட் ஒரு மரம் மாதிரி தான். யாரு? மக்கட்பண்பு இல்லாதவர். இங்க ஹியூமன் விர்ச்சுவஸ்ன்னு சொல்றது வந்து எல்லா அறம் சார்ந்த விழுமியங்கள் தான் சொல்றாரு. நீங்க இந்த பொசிஷனிங் பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட எல்லா அறத்தையும் பற்றி பேசிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 997 98வது அதிகாரம் ஆக்சுவலாக அது பண்புடைமைன்றது வந்து மொத்தமே 108 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து காமத்துப்பால் 109லேருந்து 133 வரைக்கும் அந்த 25 அதிகாரங்கள் கலவில் கற்பியல் போயிடும். லாஸ்ட்டில் சொல்கிறார் ஏன் அப்படின்னா மக்கட்பண்பு நீங்கள் ஒரு சொல்ல வரது வந்து பண்புடைமை கீழே வந்து இதுவரைக்கும் பேசப்பட்ட பலதரப்பட்ட அற விழுமியங்கள் தான். வாய்மையாக இருக்கட்டும், கொல்லாமையாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லிட்டு இந்த மனித விழுமியங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மரத்துக்கு சமமானவர் அப்படின்றாரு. அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். இங்கே நீங்கள் இல்லை வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னா those who are without humanity. ஹியூமன் வேல்யூஸ் ஹியூமனிட்டி தானே. ஹியூமனிட்டியில் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பேசிக் வேல்யூஸ் சொன்னது கைண்ட்னஸ், லவ், கம்பேஷன், மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து இறங்காமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து பேசிக் ஹியூமன் வேல்யூஸ். இதுக்கு பெரிய தியரிஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ அந்த ஹியூமன் விர்ச்சுவஸ் ஹியூமன் வேல்யூஸ் இல்லாதவங்க வந்து தே ஆர் லைக் அ கம்பேர்ட் டு ஜஸ்ட் அ நான் லிவிங் பீயிங். இதோட நம்மளோட மெயின் கிளாஸ் இஸ் கமிங் டு an end. திருக்குறள் ஏன் உயர்வானது நம்ம இவ்வளோ பார்த்துட்டு இருந்தோம். Tirukkural stands as one of the foremost and profound ethical treatises in the world, offering timeless wisdom on righteous living, unmatched in its depth and universal relevance. இதோட ரிலவன்ஸ் வந்து எப்படி இந்த 2000 வருஷமாக இருந்துகிட்டே இருக்கோ, நடுவில் ஆபியஸ்லி மக்களோட பார்வையிலேருந்து காணாமல் போயிருக்கலாம், பட் ரிலவன்ஸ் எப்போவுமே இருந்துச்சு. அது நம்ம பார்வையிலேருந்து தூரமாக போச்சுன்னா அது நம்மளோட ஜஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் திங். பட் அபார்ட் ஃப்ரம் தட் இட் வாஸ் ஆல்வேஸ் ரிலவெண்ட் ஃபார் ஆல் தி டைம் அண்ட் பிளேஸ், நாட் ஜஸ்ட் for the past and present but also for the future. ஒரு யூனிவர்சல் எத்திக்கல் ஹோலிஸ்டிக் டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வர இல்லை. இது கண்டிப்பாக உங்களோட நாட் ஜஸ்ட் ஃபார் தி எக்ஸாம்ன்றதை தாண்டி உங்களோட லைஃபுக்கு, நம்ம எல்லாரோட லைஃபுக்கு வந்து ஒரு கைட்லைனாக கண்டிப்பாக இருக்கும் அது. அண்ட் பிஃபோர் கன்க்ளூடிங் நான் சொன்ன மாதிரி 2018 மெயின்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபால்ஸ்ஹுட் டேக்ஸ் தி பிளேஸ் ஆஃப் ட்ரூத் when it results in unblemished common good. என்னது இது? பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனேன். அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் இது ஆக்சுவலாக. இதை கேட்டுட்டு வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தி அபோவ் ஸ்டேட்மெண்ட் கமெண்ட். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணனா, அகெயின் யூ கேன் ஸ்டார்ட் வித் an எக்ஸாம்பிள் ஆர் யூ கேன் ஸ்டார்ட் வித் தி
quote itself, or you can go in a reverse way. Literal வாய்மை மட்டுமே வாய்மை இல்லை, லிட்ரல் ஃபேக்சுவல் கரெக்ட்னஸ் மட்டுமே ஃபேக்ட் இல்லைன்ற மாதிரி ஆரம்பிக்கலாம். உங்கள் அப்ரோச் இட்ஸ் டோட்லி அப் டு யூ. எக்ஸாம்பிள் நான் இதை மாதிரி கொடுப்பேன் அப்படின்னா, இந்த சோல்ஜரோட எக்ஸாம்பிள் யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சோல்ஜர் மே லை டு தி எனிமி அபவுட் இஸ் ட்ரூ மூமெண்ட் சொல்லலாம். இல்லை டேக் அ கேஸ் ஆஃப் அ டாக்டர். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு ஹார்ட் சர்ஜன் வச்சுக்கோங்க, ஒரு டெர்மினலி இல் பேஷண்ட்டு. ஸோ ஒரு ஃபைனல் டூ ஆர் டே மாதிரி ஒரு சர்ஜரி நடக்க போகுது. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து அந்த சர்ஜரியில் இருக்க காம்ப்ளெக்சிட்டியை வந்து உடச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் இங்கே போய் சொல்லலை, ஏன்னா அவரோட ரிலேட்டிவ்ஸ்ட்டு வந்து கன்சென்ட் வாங்கியிருக்க உண்மையை சொல்லி இந்த மாதிரி பழைக்கிறதுக்கு வந்து 50% சான்ஸ் தான் சொல்லிடுறாரு. பட் பேஷண்ட் கேட்கும்போது, என்னங்க நான் பொழைச்சிடுவேனா, இல்லைங்க 50% சான்ஸு, யாராவது சொல்லுவாங்களா? இல்லை சொல்லணுமா, சொல்ல தேவையா? இல்லையே. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் பொழைச்சிடுவீங்க. ஏன்? ஈவன் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலே வந்து தேர் இஸ் எ கான்செப்ட் கால்டு பிளாசிபோ எஃபெக்ட். ஆப்வியஸ்லி நம்ம நம்புறது சரியான நம்புறது வந்து இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் வெயிட்டேஜ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ அதனால் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக இன்னொன்று அதர்வைஸ் பார்த்தா கூட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து இட் வில் ஹெல்ப் ஹிம் டு கெட் பாசிட்டிவ் சக்ஸஸ் இன் தி சர்ஜரி. ஸோ அதனால் இந்த டாக்டர் வந்து ஃபேக்சுவல் கரெக்ட்னஸ் சொல்ல தேவையே இல்லையே. 30% தான் பழைப்பீங்க, 70% ஆல் அவுட்டு தான், தேவையில்லை. ஒன்றும் இல்லைங்க, மைனர் ஆப்ரேஷன் தான். இவன் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை, கண்டிப்பாக நாங்கள் உங்களை காப்பாற்றிடுவோம். ஸோ இங்கே வந்து ஃபேக்சுவல் கரெக்ட்னஸ்க்கு எகென்ஸ்டாக போகிறார். ஏன்? புரை தீர்ந்த நன்மை பயக்குது. இட் இஸ் கிவிங் அன்பிளமிஷ்டு காமன் குட். ஓகே, இல்லை நீங்கள் காமன் குட்ன்றதுக்காக நீங்கள் ஒரு எடுத்துகிட்டு போகிறீங்களா? யூ கேன் கோ டு திஸ் எக்ஸாம்பிள். இது மாதிரி நீங்கள் என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக எஸ்பெஷலி இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து இந்த அன்பிளமிஷ்டு காமன் குட்டுக்கு வந்து எக்கச்சக்க எக்ஸாம்பிள் கிடைக்கும். பட் don't go into a controversial or gray area like environment versus economy. கான்ட்ரவர்ஷியலாக நான் சொல்கிறது வந்து ரெகுலர் கான்ட்ரவர்சிஸ் இல்லை, இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ். ஆன்சர் ரைட்டிங்கில் கான்ட்ரவர்ஷியல் ஏரியா இருக்குது. என்விரான்மெண்ட் வெர்சஸ் எக்கனாமி வந்து கொஞ்சம் ட்ரிக்கி ஏரியா, அதை நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இல்லை நான் எக்கனாமிக்காக என்விரான்மெண்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு சொல்கிறதும் தப்பாயிரும். இல்லை ஐ வில் டேக் தி என்விரான்மெண்டல் ஸ்டான்ஸ், எக்கனாமி எப்படியா போட்டோம் நாசமாக போட்டுன்னு சொல்கிறதும் தப்பான ஸ்டான்ஸ் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு பிளண்டடு மிக்ஸ்டு அப்ரோச் எடுக்கணும், கொஞ்சம் ட்ரிக்கி ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டால் எக்ஸாம்பிள் இருந்தே கூட இந்த ஆன்சர் ஆரம்பிக்கலாம், இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். பட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கேசஸ் வந்து வாட் யூ சே, ஃபேக் என்கவுண்டர் ஜஸ்டிஃபை பண்ணுமா? வாட் இஸ் அ ஃபேக் என்கவுண்டர்? என்கவுண்டர்னா உண்மையிலே நீங்கள் ஒரு கொலைகாரனை பிடிக்க போகிறீங்க, அப்போது வந்து அவன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஷூட் அவுட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் அன் என்கவுண்டர். எங்கேயுமே வந்து என்கவுண்டர் தப்புன்னு கிடையாது. ஃபார் த சேக் ஆஃப் செல்ஃப் ப்ரொடெக்ஷன், தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக திருப்பி சுடுறாங்க, அது தப்பு கிடையாது. தட்ஸ் அ ரியல் என்கவுண்டர். ரியல் என்கவுண்டர் தப்பாகிட்டேன்னு யாரும் பேசவே முடியாது. ஏன்னா உங்கள் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக லா என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டிஸ் வந்து வெப்பனை கையில் எடுக்கிறாங்க, கொல்ல வேண்டியது இருக்குது, அது வேறு விஷயம். ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் ஃபேக் என்கவுண்டர். பட் த கிரிமினல் இஸ் ரியல் ஹியர், இஸ் ரியல் கிரிமினல். உண்மையான ஒரு ரேபிஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போது ஆந்திராவில் ஒரு கேஸ் நடந்துச்சு ரீசெண்ட் டைம்ஸில். இல்லை எந்த ஒரு மேஜர் ரேப் கேஸ் நடக்கும்போதோ இல்லை மர்டர் கேஸ் நடக்கும்போதோ மக்கள் கொதி தெழுவாங்க. ஆக்சுவலாக கில் த ரேபிஸ்ட் இந்த மாதிரி பேனர்லாம் வச்சுட்டு போவாங்க, ஹோர்டிங்ஸ் வச்சுட்டு போவாங்க. ஈவன் அது என்கவுண்டர் பண்ணும்போது அந்த ஆந்திரா கேஸ்லையோ இல்லை அது மாதிரி சிமிலர் கேசஸில் பண்ணும்போது வந்து மக்கள் மத்தியில் பயங்கரமாக சப்போர்ட் இருந்துச்சு. ஆமாம், இந்த மாதிரி ரேபிஸ்ட்லாம் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. இந்த பர்டிகுலர் கேஸில் எனக்கு தெரியாது என்ன என்கவுண்டர்னு, யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக அது வந்து ரியலாக நடந்தது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. பட் ஜென்ரலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது வந்து படத்துலேயே பார்த்துருக்கோம் இல்லையா, என்கவுண்டர் பண்ணுறது சரிதான், அதாவது ஃபேக் என்கவுண்டர் கூட. அது நியாயப்படுத்த முடியுமா? அது வந்து அன்பிளமிஷ்டு காமன் குட்ல வருமா? வெதர் தட் கம்ஸ் அண்டர் தி கிரேட்டர் குட், அந்த புரைதீர்ந்த நன்மைன்னு சொல்ல முடியுமா? த கொஸ்டின் இஸ் ஃபார் யூ டு ஆன்சர். ஸோ இதோட என்னோட கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங் டு யூ. ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சமாவது வேல்யூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் சம் மோர் டாபிக்ஸ் ஆன் திஸ் பார்லான்ஸ், நீங்கள் உங்களோட ஃபேக்கல்டிஸ்க்கு ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்றபடி மற்ற ஃபர்தர் கிளாஸஸ் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யோர் செல்ஃப் அண்ட் டு வள்ளுவர். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்டது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் நானும் ஒருத்தனாக இருக்கிறதுன்னு எப்போ சந்தோஷப்படுறேன். விஷ் யூ ஆல் குட் லக். தேங்க்யூ ஆல்.